கிரியாபதம் அமையும். கிரியாபதமும் பிரதமா விபக்தியும் டைரக்ட்லி ரிலேட்டட். சோ இப்போ வந்து ராமஹானா பட்டதி, ராமௌ பட்டதஹ, ராமாஹா பட்டந்தி கரெக்டா மேட்ச் பண்ணி நம்ம போட்டாதான் சென்டென்ஸ் will be correct. So the கிரியாபதம் depends on the word in prathama vibhakti only to change its form. மத்த எந்த வார்த்தை in any other விபக்தியை பொறுத்தும் கிரியாபதத்துடைய வச்சனமோ இல்ல புருஷமோ மாறாது. பிரதமா விபக்தியில இருக்கிற வார்த்தையை பொறுத்து மட்டும்தான் கிரியாபதம் மாறும். சோ இட் கேன் பி அகம் ஆவாம் வயம் அப்படின்னு இருந்ததுன்னா பட்டாமி பட்டாவக பட்டாமகான்னு நம்ம வந்து உத்தம புருஷ யூஸ் பண்ணுவோம். துவம் யுவாம் யூயம் அப்படிங்கிறது தான் அந்த சென்டென்ஸோட சப்ஜெக்டா இருந்ததுனாக்க நம்ம வந்து மத்தியம புருஷ கிரியாபதம் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ அந்த கிரியாபதம் அண்ட் பிரதமா விபக்தி ஆர் க்ளோஸ்லி ரிலேட்டட். அடுத்தது நம்ம படிக்கிறது நம்ம த்விதியா விபக்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ த்விதியா விபக்தி வந்து எதுக்காக அப்படின்னா ஆப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ், ஒரு சப்ஜெக்ட் இஸ் டூயிங் an action, அந்த ஆக்ஷன் இஸ் இட் பீங் டன் ஆன் எனிதிங் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து ராமன் படிக்கிறான், ராமன் தான் சப்ஜெக்ட், படித்தல்ங்கிறது தான் அந்த ஆக்ஷன். சோ அந்த ஆக்ஷன் படித்தல்ங்கிற அந்த ஆக்ஷன் எது மேலேயாவது நடக்குதா, அதாவது ஒரு புஸ்தகத்தை படிக்கிறான், கதையை படிக்கிறான், இல்லனா வந்து ஒரு கவிதையை படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ஷன் வந்து என்னத்து மேல வேணாலும் நடக்கலாம். சோ அந்த வாட் எவர் இஸ் த ஆக்ஷன் ஹேப்பனிங் ஆன், தட் இஸ் கால்ட் அன் ஆப்ஜெக்ட். சோ தமிழ்ல செய்யப்படு பொருள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ நம்ம வந்து த்விதியா விபக்திக்கு கர்ம காரகம்னு பேரு, பிரதமா விபக்திக்கு கர்த்திருக்காரகம்னு பேரு. காரகம் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் அ வேர்ட் அண்ட் த வெர்ப் இன் அ சென்டென்ஸ். சோ த்விதியா விபக்திக்கு பேரு கர்ம, ஏன்னா அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த த்விதியா விபக்தி தான். So த்விதியா விபக்தி வந்து it is important in a sentence because it indicates the object on which the action is being done. எது மேல நம்ம ஆக்ஷன் நடக்குதுங்கிறத காமிக்கிறது. சோ எப்படி நம்ம வந்து கர்ம பதத்தை கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்ம வந்து த்விதியா விபக்தியில இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட கண்டுபிடிச்சிட்டோம்னா in an active voice sentence நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கர்ம பதம் கிடைச்சிடும். அது வந்து ஈஸியா இல்லாத பட்சத்துல யூ கேன் ஆஸ்க் த கொஸ்டின் வித் த verb, அதாவது கம் காம் கிம் அப்படிங்கிற அந்த கொஸ்டினை வந்து நம்ம வேர்போட கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வந்து கிடைச்சிடும். சோ நம்ம ரொம்ப முக்கியமான 3 விஷயங்கள் பார்த்தோம் போன கிளாஸ்ல. ஆப்ஜெக்ட பத்தி we saw 3 important things. they are all very easy தான், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இதெல்லாம். அத வந்து நம்ம ஒரு ஃபார்மேட்ல பாக்குறோம், தட்ஸ் ஆல். இட் இஸ் நாட் சம்திங் நியூ டு யூ, யூ ஆல்ரெடி நோ ஆல் தீஸ் திங்ஸ். என்ன அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். இப்ப ராமஹ பட்டத்தின்னு நம்ம போடுவோம், 2 ராமர்கள் இருந்தா ராமௌ அப்படின்னு போடும் பொழுது வேர்ப நம்ம மாத்தியே ஆகணும். ராமௌ பட்டத்தின்னு போட்டோம்னா that sentence itself is wrong. கரெக்டா? grammatically it is wrong. 2 ராமர்கள் படிக்கிறான் அப்படின்னு சொன்னானா தமிழ்ல சொன்னாலும் காமெடியா தான் இருக்கு இல்லையா? சோ நம்ம சப்ஜெக்ட் மாறும் பொழுது கிரியாபதத்தை தான் மாத்துவோம். ஆனா அவன் பண்ற ஆப்ஜெக்ட நம்ம மாத்தக்கூடாது. ஆப்ஜெக்ட் வந்து மாறாது. சப்ஜெக்ட் மாறும் பொழுது சப்ஜெக்டோட லிங்கத்தையோ இல்லனா வந்து செயல் செய்பவருடைய லிங்கத்தையோ இல்ல வச்சனத்தையோ பொறுத்து நம்ம வந்து ஆப்ஜெக்ட மாத்த மாட்டோம், மாத்தக்கூடாது. சோ இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் த சப்ஜெக்ட் அண்ட் வெர்ப். This is one very important thing which we all do mistake. நம்ம சப்ஜெக்ட் வந்து த்விவச்சனமா ஆச்சு அப்படின்னா உடனே ஆப்ஜெக்ட தூக்கி த்விவச்சனத்துல போடுறதுக்கு we will try. சோ இதெல்லாம் வந்து நம்ம பண்ணாம இருக்கணுங்கிறதுக்காக தான் அதே பாயிண்ட நான் நிறைய வாட்டி திருப்பி சொல்றேன். இட் இஸ் a common mistake. ரெண்டாவது என்னன்னாக்கா நம்ம வந்து ஆப்ஜெக்ட் வந்து ஒரு சென்டென்ஸ்ல வந்து போட முடியுமா முடியாதா, அதாவது நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாங்கிறது வேற விஷயம். ஒரு சென்டென்ஸ்லயே ஆப்ஜெக்ட் போட முடியுமா முடியாதாங்கிறத அலோவ் பண்றது யாரு? who is the துவாரபாலகா? ஒரு இதுக்குள்ள உள்ள போகணும்னாக்க என்ட்ரி இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த கோவில் வாசல் எல்லாம் பாத்தீங்கன்னா துவாரபாலகர்னு 2 பெருசா ஒரு ஸ்டாச்சு இருக்கும். they will only allow or refuse entry அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ ஒரு இடத்துக்குள்ள போறதுக்கு துவாரபாலகா மாதிரி
ஆப்ஜெக்ட வந்து ஒரு சென்டென்ஸ்ல அலோவ் பண்றதா வேணாமான்னு டிசைட் பண்றது அதுல இருக்கிற verb. கரெக்ட். தாத்து வேர்போடைய ரூட், நாட் ஈவன் கிரியாபதம், அதோடைய ரூட் தான் வந்து டிசைட் பண்ணும். ஓகேவா? சோ அத பொறுத்து நம்ம வேர்ப்ஸ் ரெண்டா பிரிக்கிறோம். என்னவா பிரிக்கிறோம்? சகர்மக, அகர்மகன்னு பிரிக்கிறோம். சகர்மகன்னா என்ன அப்படின்னா, இட்ஸ் சஹ கர்ம பத, அதாவது கர்ம பதத்துடன் கூடிய தாத்து. அதாவது இட் வில் அலோவ் a sentence to take an object. எனக்கு பர்மிஷன் கொடுக்குறேன், எடுத்துக்கோ, உள்ள வந்துக்கோ அப்படின்னு சொல்றது. So that means in a verb, in a sentence which uses sakarmaka dhatu, you can use an object. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. In a sentence which features an akarmaka dhatu, நம்ம போடுற சென்டென்ஸ்ல ஒரு அகர்மக தாத்து இருக்கு அப்படின்னாக்க அங்க நம்மளால ஆப்ஜெக்டே போட முடியாது. இட் will not allow. எக்ஸாம்பிள் ஹசதி எடுத்துக்கோங்க. பாலகஹ ஹசதி அப்படின்னாக்க அங்க ஆப்ஜெக்ட் நம்ம போட முடியாது. ஏன்னா ஹஸ்ங்கிற அந்த தாத்து, தட் ரூட், அந்த வேர்பு, ஹசதிங்கிற அந்த வேர்பு கூட ஆப்ஜெக்ட் வர முடியாது. ஓகேவா? ஆனா நம்மளுக்கு இங்க வந்து சகர்மக அண்ட் அகர்மக அப்படிங்கிற அந்த ரெண்டு விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கணும். there is another thing called த்விகர்மக that was told just for knowing. நீங்க இந்த மாதிரி சர்ச் பண்ணி இருக்கும்போது இந்த பச்சத்தி தாத்து பாத்திருந்தீங்கன்னா it would have been த்விகர்மகன்னு கொடுத்திருக்கும். த்விகர்மகனா என்ன அப்படின்னா it can take two கர்ம பதம்ஸ் அப்படின்னு அர்த்தம். ரெண்டு ஆப்ஜெக்ட் போட முடியும். ஒன்னா ஆப்ஜெக்டே போட முடியாது அகர்மக, ஒரு ஆப்ஜெக்ட் போடலாம் சகர்மக, நான் ரெண்டு ஆப்ஜெக்ட் கொடுத்தாலும் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூட் வேர்ப் ரூட்ஸ் பேரு த்விகர்மக. இத மாதிரி 3 கிளாசிபிகேஷன் வேர்ப்ஸ்ல இருக்கு. எனி வேர்போடைய டெஃபினிஷன் எடுத்து பார்த்தோம்னா அது இந்த 3ல ஏதோ ஒன்னா இருக்கும். இட் வில் பி எய்தர் அகர்மக, சகர்மக ஆர் த்விகர்மக. ஓகேவா? சோ இப்போ எனக்கு வந்து verb வந்து என்ன அலோவ் பண்ணிடுது. See, I have a sakarmaka dhatu. That means I can use any object that I want. Okay? Third important thing that I should remember is the usage of object is not mandatory. எனக்கு verb அலோவ் பண்ணினாலும் நான் போட்டுதான் ஆகணும்னு கிடையாது. சகர்மக தாத்து என்கிட்ட இருக்குன்னா நான் ஆப்ஜெக்ட் போடலாம். இட் இஸ் அப் டு மீ. ராமஹ பட்டத்தின்னு நான் சொல்லலாம், ராமஹ பாட்டம் பட்டத்தின்னு சொல்லலாம், கதாம் பட்டத்தின்னு சொல்லலாம், என்ன வேணா புஸ்தகம் பட்டத்தின்னு சொல்லலாம். அங்க அந்த ஆப்ஜெக்ட் பாட்டம், புஸ்தகம், கதாம் இதெல்லாம் போடலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணக்கூடிய பவர் rests with the person who is making that sentence. It is not compulsory that you should use a dhatu. I mean, you should use an object along with a sakarmaka dhatu nu யாரும் நம்மள கம்பல் பண்ண போறது கிடையாது. Right? So these are the 3 important things about objects that we saw in last class. ஓகேவா? சோ இந்த தாத்து வந்து பொறுத்த வரைக்கும் மூமெண்ட் ரிலேட்டட் வேர்ப்ஸ் வந்து அதனுடைய பிஹேவியர் வந்து பாத்தீங்கன்னா it won't be expected behavior இருக்காது. So any movement related dhatu, if you feel you have a doubt, you should always check whether it is a dhatu that can accept an object or not. ஒரு movement related dhatu நம்ம கையில இருக்குன்னா அது வந்து ஆப்ஜெக்ட் அக்செப்ட் பண்ணக்கூடிய தாத்துவா இல்லையா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிட்டு தான் நம்ம வந்து சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணணும். சோ இது வந்து சில தாத்து பார்த்தானா அலோவ் பண்ணும், சிலது பார்த்தா அலோவ் பண்ணாது. இப்ப வந்து இது போன கிளாஸ்ல இருக்கிறதோட ஆன்சர்ஸ். இதுல வந்து எல்லாமே ஆன்சர்ஸ் இருக்கு. those who have finished this exercise please check your answers. those who haven't finished, I think நான் கொடுத்த கொஸ்டினும் இங்க இருக்கிற செகண்ட் சென்டென்ஸும் டிஃபரெண்ட். ஏன்னா குருவோ ஏதோ இருந்தது which is a word that you haven't learned. அதனால நான் இங்க மாத்திருக்கேன். சோ அது போட்டுட்டீங்கன்னா ஃபைன். இது வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணலன்னா யூ ட்ரை. ஓகே? சோ இதுதான் வந்து அந்த சக்கரமக்கவா அகர்மக்கவா அப்படின்னு அஷ்டாத்தியாயியோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச சோர்ஸோ பார்த்து கண்டுபிடிக்க சொன்ன எக்ஸசைஸ். இதுல வந்து பாத்தீங்கன்னா there are so many things, like for example சலத்தி சரத்தி ரெண்டுமே வந்து மூமெண்ட் ரிலேட்டட். சலத்தினா நடந்து போறது, சரத்திக்கு நடக்கிறதுன்னு ஒரு மீனிங்கும் இருக்கு. along with that it has மெயினா நம்ம சரத்தி எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா the cattle grazing னு சொல்லுவோம். அந்த மேயறது, மாடு மேயறது, ஆடு மேயறது, அதுக்கெல்லாம் தான் சரத்தி சரணம் அப்படிங்கிற அந்த மீனிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம்.
சோ இப்ப சலத்தி பாத்தீங்கன்னா இட் இஸ் அகர்மக, இட் cannot take an object, பட் சரதி கேன் டேக் an object, ரைட்? அதே மாதிரி இப்போ கச்சதி அப்படிங்கிறது மூமெண்ட் ரிலேட்டட், இட் கேன் டேக் an ஆப்ஜெக்ட். அதே மாதிரி தாவதிங்கிறது ஓடுறது. ஜென்ரலா ராமன் ஓடுகிறான் அப்படின்னு நம்ம ஒரு சென்டென்ஸ் மேக் பண்றோம்னா, எதை ஓடுகிறான், யாரை ஓடுகிறான்னு நம்ம கேட்டோம்னா ஆன்சர் வராது. சோ இந்த கொஸ்டின் ஆன்சர் கேட்டு, கொஸ்டின் கேட்டு ஆன்சர் வரவழைக்கிற அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, எதை யாரைன்னு வேர்போட கேட்டு ஆன்சர் வரவழைக்கிற மெத்தட் வந்து பாத்தீங்கன்னா மூமெண்ட் ரிலேட்டட் தாத்துஸோட 90% ஒர்க் ஆகாது. சிலதுக்கு கரெக்டா வரும், சிலதுக்கு தப்பா வரும். சோ நீங்க இந்த மாதிரி மூமெண்ட் ரிலேட்டட் தாத்துன்னு உங்களுக்கு டவுட் இருந்ததுனாலே யூ செக் இட் இந்த அஷ்டாத்தியாயிலயோ இல்லனா லேர்ன் சான்ஸ்கிரிட்லயோ இல்லனா வந்து சன்ஸ்கிருத் அபியாஸ் .inலயோ போய் நீங்க சர்ச் பண்ணணும். சன்ஸ்கிருத் அபியாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா they won't give you whether it is சக்கரமக்கா or அக்கர்மக்கா டைரக்ட்லி. அங்கேருந்து உங்களுக்கு வேர்புடைய ரூட் கிடைக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உட் டயத்தே அப்படிங்கிற இந்த ஒரு வேர்போடைய ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு மெனி ஆஃப் யூ ஃபவுண்ட் இட் அன் இஷ்யூ, யூ குடன்ட் ஃபைண்ட் இல்லையா? ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க இந்த வேர்பை எடுத்து யூ கேன் பேஸ்ட் திஸ் வேர்ப், யூ கேன் டைப் திஸ் வேர்ப் ஆன் learnsanskrit.cc-லயோ இல்லனா வந்து சன்ஸ்கிருத் அபியாஸ் .inலயோ முதல்ல இந்த வேர்பை போய் நீங்க டைப் பண்ணினீங்கன்னா அதுல ஏதோ ஒண்ணுல வந்து உங்களுக்கு வேர்ப் ரூட் கிடைக்கும். கச்சத்தின்னு நீங்க போய் யூ டைப் இட் ஆன் learnsanskrit.cc-னா பிராக்கெட்ல கம்னு வரும் which is the verb root. இப்போ உட்டயத்தே வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா சன்ஸ்கிருத் அபியாஸ் .inல மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன கொடுக்குது, உத்து பிளஸ் டி அப்படிங்கிறது தான் அந்த வேர்புடைய ரூட். ஓகே, நம்ம இந்த மாதிரி டைப் ஆஃப் வேர்ப்ஸ் நம்ம படிச்சது இல்ல, டயத்தேன்னு படிச்சது இல்ல. இதோடைய ரூட் வந்து உத்து பிளஸ் டி, இதுதான் இதோடைய ரூட். சோ இது வந்து உங்களுக்கு வந்து சன்ஸ்கிருத் அபியாஸ் .inல தான் வந்து கிடைக்குது. சோ நீங்க அந்த ரூட் எடுத்துட்டு போய் யூ டைப் இட் ஆன் அஷ்டாத்தியாயி. சோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் we were doing. சோ நான் அதை பண்றதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் அதாவது வித் more usage you yourself will do. There are few verbs which have a prefix, like இப்போ வந்து உட்டயத்தே வந்து உத்துங்கிறது அதோடைய prefix. இப்போ வந்து கச்சதி வந்து உங்களுக்கு கம் வந்து ரூட்டு, கச்சத்தின்னு நீங்க போடுறீங்கன்னா வந்து உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் இல்லையா, அத மாதிரி இதுல உத்துங்கிறது ப்ரிஃபிக்ஸ். அது மாதிரி நித்ராதி அப்படிங்கிறது நீ பிளஸ் திரா அப்படின்னு வரும். சோ இது மாதிரி சில வேர்ப்ஸுக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் இருக்கும்போது டைரக்டா போட்டா நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த learnsanskrit.cc-லயோ இல்லைன்னா சன்ஸ்கிருத் அபியாஸ் .inலயோ அந்த வேர்பை போட்டு அதோடைய ரூட்டை கண்டுபிடிச்சிட்டு அந்த ரூட்டை அஷ்டாத்தியாயில போய் நீங்க போட்டீங்கன்னா அது சக்கரமக்கவா அக்கர்மக்கவா அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். சோ இதெல்லாம் வந்து நம்மளா பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். அது வந்து ஒரு குயிக்கா இது பண்றதுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். Okay, so those who haven't tried, please try. If you don't understand, you can ask this at the end of the class, right? So இது வந்து answers இருக்கு. Those who have done can check your answers here. Similarly for இது நம்ம already classல பண்ணின exercise, but answers weren't given போன classல, இப்ப கொடுத்திருக்கு. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு நல்ல டாபிக், உபபத விபக்தி அப்படின்னு ஒரு டாபிக். விபக்தி பார்த்திருக்கோம், அது என்ன உபபத விபக்தி, வாட் இஸ் த மீனிங், ரைட்? சோ என்னன்னாக்க ஒரு நாம பதத்துக்கும் ஒரு கிரியா பதத்துக்கும் ஒரு ஒரு சம்பந்தம் இருக்கிறது வந்து நம்ம காரகம், அதாவது the relation between a noun and a verb or a word in a sentence with a verb வந்து காரகா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். காரக விபக்தின்னு பேர் இருக்கு ஆக்சுவலா. இப்ப நம்மளுடைய பிரதமா விபக்தி, த்விதியா விபக்தின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா, சப்தமி விபக்தி வரைக்கும் படிக்கிறோம். அப்புறம் வந்து சம்போதன பிரதமா அப்படின்னு படிக்கிறோம். இதுல சஷ்டி கிடையாது, ஓகே. ஆனாலும் நார்மல் அந்த விபக்திகள் இருக்குல்ல நம்மளுக்கு, பிரதமா விபக்தி, த்விதியா விபக்தி, அது பேரு காரக விபக்தின்னு தான் அதுக்கு பேரு, ஓகேவா? இப்போ இந்த காரக விபக்தி இல்லாம சில வார்த்தைகள் இருக்கு, ஓகேவா? அங்க வந்து நார்மல் விபக்தி ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகாது.
இப்ப எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ஆக்டிவ் வாய்ஸ்ல வந்து ஆப்ஜெக்ட் வந்து த்வித்யா விபக்தியில தான் இருக்கணும் அப்படின்னு நான் இப்ப சொல்லியிருக்கேன் இல்லையா. அதாவது த்வித்யா விபக்தியில வந்து உங்களுக்கு இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் அன் ஆப்ஜெக்ட் இன் அ சென்டென்ஸ் யூ சர்ச் ஃபார் அ வேர்ட் இன் த்வித்யா விபக்தி அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. அப்போ இது வந்து இந்த மாதிரி நார்மல் ரூல்ஸ் வந்து என்ன ஆகும்னா சில கேசஸ்ல வந்து அப்ளை ஆகாது. எப்படின்னாக்க ஒரு பர்டிகுலர் வேர்டு யூஸ் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் விபக்தி வந்து அதோட அசோசியேட் ஆகும். அதாவது இந்த விபக்தி தான் அந்த விபக்தி தான் கணக்கு கிடையாது. ஓகேவா. இந்த வார்த்தைய பார்த்தோம்னா இந்த விபக்தி யூஸ் பண்ணணும். திஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒன் பர்டிகுலர் வேர்ட் ஆர் ஃபியூ பர்டிகுலர் வேர்ட்ஸ் ஒன்லி. இந்த அந்த மாதிரி இருக்கிறது பேரு உபபத விபக்தி. நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். நார்மலா நம்ம வந்து சென்டென்சஸ் போடும்போது என்ன பண்றோம், நம்ம சப்ஜெக்ட் வந்து பிரதமா விபக்தியில இருக்கணும், ஆப்ஜெக்ட் தித்யா விபக்தியில இருக்கணும். இது மாதிரி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம் அப்படின்னாக்கா அது திருத்தியா விபக்தியில இருக்கணும். யாரால் செய்யப்பட்டதுன்னு சொல்லணும்னா திருத்தியா விபக்தியில இருக்கணும். இப்படி எல்லாம் நம்மளுக்கு விபக்திக்கு இந்த விபக்திக்கு ஒரு பர்பஸ்ன்னு இருக்கு. அது பேரு காரக விபக்தி. அதனாலதான் நம்ம கர்த்தா காரகன் கர்ம காரகன் படிக்கிறோம். ஓகேவா. திஸ் இஸ் யுவர் ரெகுலர் ஸ்ட்ரீம். இன்னொரு விஷயம் இருக்கு. அது எப்படின்னாக்க ஒரு பர்டிகுலர் வேர்ட பார்த்தானா ஒரு ஸ்பெசிபிக் விபக்தி யூஸ் பண்ணணும். அது பேரு உபபத விபக்தி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தானா யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் பெட்டர். இப்ப சமீபே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. ஓகேவா. சமீபேனா என்ன அர்த்தம், பக்கத்துல. உங்களுக்கு தெரியும் விரஹசிய சமீபேன்னு யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ நியர் ஹூம், இப்ப எதுக்கு பக்கத்துல அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கோ பக்கத்துல சம்திங் இஸ் த. என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கோவில் இருக்குன்னு நான் சொல்லணும் அப்படின்னா நான் சமீபே அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது கிரஹஸ்ய சமீபே, எதுக்கு பக்கத்துல இருக்கோ அந்த வார்த்தையை நான் சஷ்டியில தான் யூஸ் பண்ணணும். கிரஹஸ்ய சமீபே மந்திரம் அஸ்தி. எதுக்கு பக்கத்துல இருக்கு கோவில், வீட்டுக்கு பக்கத்துல. சோ வீட்டுக்கு பக்கத்துலன்னு சொல்ற இடத்துல நான் சஷ்டி விபக்தி தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ரூல். இப்போ வந்து பாலகஸ்ய சமீபே ஆசந்தஹ அஸ்தி, சேர் இருக்கு. விருக்ஷஸ்ய சமீபே, ஒரு ட்ரீக்கு பக்கத்துல புஷ்பாணி சந்தி, தரையில கிடக்குன்னு வச்சுக்கோங்க. பார்வத்தியாக சமீபே பரமசிவஹ அஸ்தி, பார்வதி பக்கத்துல பரமசிவன் இருக்காரு. சோ யாருக்கு பக்கத்துல அப்படின்னு நம்ம சொல்றோமோ அந்த யாரோ தட் பர்சன் ஆர் தட் திங் ஷுட் பி டேக்கன் டு சஷ்டி விபக்தி. ஓகேவா. இது வந்து ஒரு ரூல். என்ன ரூல், சமீபேங்கிற வார்த்தை வந்தாலே நம்ம அதுக்கு அந்த சம்பந்தமா சொல்ற வார்த்தையை வந்து சஷ்டியில தான் கொண்டு போனோம். திஸ் இஸ் ரூல். இப்போ அதே வந்து இது ஒரு ரூல் ஆச்சா. இப்ப இங்க பாருங்க, சமயா அப்படின்னு இன்னொரு வார்த்தை இருக்கு. சமயாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் பக்கத்துலன்னு. சமீபேனாலும் பக்கத்துல தான், சமயானாலும் பக்கத்துல தான். ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான். மீனிங்ல எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகே. ஆனா சமயாங்கிற வார்த்தை வந்ததுன்னா அதுல யாருக்கு பக்கத்துலன்னு நம்ம சொல்றோமோ அத த்வித்யா விபக்தியில தான் போடணும். எப்படி இந்த டிஃபரன்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஸ்பெசிபிக் டு தட் வேர்ட். ஓகேவா. இட் இஸ் நாட் ஸ்பெசிபிக் டு எனிதிங் எல்ஸ். அந்த வார்த்தை சமயா அப்படிங்கிற அந்த வார்த்தையை பார்த்தா அது எதுக்கு பக்கத்துல இருக்கோ அது த்வித்யா விபக்தியில தான் போடணும். இது பேர் தான் உபபத விபக்தி. ஓகேவா. இப்ப வந்து பாலகஸ்ய சமீபேன்னு சொல்றத பாலகம் சமயா அப்படின்னு சொல்லணும். விருக்ஷஸ்ய சமீபேன்னு சொல்றத விருக்ஷம் சமயா, சமயாங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணா விருக்ஷம். பார்வத்தியாக சமீபேன்னு சொன்னா பார்வதியும் சமயாதான் நான் யூஸ் பண்ணணும். சோ சமயாவுடைய யூசேஜ்ல ஐ ஷுட் பிரிங் இன் த்வித்யா விபக்தி. சமீபேன்னு யூஸ் பண்ணா ஐ ஷுட் பிரிங் ஒன்லி சஷ்டி விபக்தி. இது பேர். இந்த மாதிரி வேர்ட் ஸ்பெசிபிக்கா நான் வச்சிருக்கேன் இல்லையா ரூல்ஸ். நான் வைக்கல, சாரி, வேர்ட் ஸ்பெசிபிக்கா ரூல்ஸ் இருக்கு இல்லையா. தட் இஸ் கால்ட் உபபத விபக்தி. ரைட். சோ வேர்ட்ஸ் வித் தி சேம் மீனிங் can have different upapada vibhakti. It is based on specific word. உபபத விபக்திங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் வார்த்தையை பொறுத்தது தானே தவிர எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் கிடையாது. அப்படின்னா உடனே ஒரு அடுத்த டவுட் நம்ம மைண்ட்ல, அப்படின்னா இந்த த்வித்யா விபக்திக்கு எவ்வளவு உபபத விபக்தி இருக்கும். அப்போ ஒவ்வொரு விபக்திக்கும் உபபத விபக்திகளும் இருக்கும். ஆனா
எவ்வளவு இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்றது ரொம்ப லிமிட்டடா தான் யூஸ் பண்றோம். அதாவது 1, 2 அங்கங்க ஒரு 4-5 வார்த்தைகள், சில சமயம் ஒரு 10. இது எல்லாமே ரிலேட்டடா இருக்கும். சோ உங்களால ஈஸியா இத வந்து ஞாபகம், இப்ப வந்து சமீபேனா சஷ்டி, சமயானா த்விதியா, இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வித் யூசேஜ். ஓகேவா? சோ இப்ப வந்து இப்போ இந்த உபபத விபக்தி வந்து இட் இஸ் டிசைடட் பை ஒரு வார்த்தை அண்ட் இட் இஸ் நாட் டிஃபைன்ட் பை அதனுடைய மீனிங்க பொறுத்த கூட கிடையாது, வார்த்தையை பொறுத்ததுதான் உபபத விபக்தி. ஓகேவா? சோ இந்த உபபத இந்த மீனிங்க பொறுத்ததுங்கிறது இதை நம்ம எங்க பார்த்திருக்கோம் முன்னாடி அப்படின்னா, நம்ம வந்து முன்னாடி வந்து இன்ட்ரோடக்ஷன் டு விபக்தின்னு சொல்லிட்டு 4 பாயிண்ட் பார்த்தோம். விபக்தி எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பேர் வைக்கிறதுக்கு, 2வது வார்த்தை யூசேஜ் வந்து ஒரு வேர்போட ரிலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். 3வது யூசேஜ் என்னவா இருந்தது, இன்னொரு நவுனோட, அதாவது சஷ்டி விபக்திக்கு. அப்போ 4th பாயிண்ட் ஒண்ணு இருந்தது இல்லையா? நான் கூட சொன்னேன் இது இப்ப வேண்டாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுதான் இந்த உபபத விபக்தியுடைய யூசேஜ். அதாவது அந்நிய பதஸ்திய அன்வயக, ஒரு குறிப்பிட்ட பதத்துடன் இணைக்கிறதுக்கும் விபக்தி யூஸ் ஆகுது. அந்த மாதிரி விபக்தி பேரு உபபத விபக்தி. ஓகேவா? சோ இதுல சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்ப இந்த சக அப்படிங்கிறது கூடன்னு அர்த்தம். மித்ரேன சக அப்படின்னா நண்பனுடன் கூட, நண்பனுடன் அப்படின்னு அர்த்தம். நான் இப்ப வந்து நண்பனுடன் பார்க்குக்கு போகிறேன்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா நண்பனுடன் அப்படிங்கறச்சே நான் வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது, திருத்தியா விபக்தி தான் யூஸ் பண்ணணும். ஏன்? இந்த சகங்கிற வார்த்தை வந்தாலே திருத்தியா விபக்தி தான் யூஸ் பண்ணணும். மித்ரேன சக, ராமேண சக சீதா வனம் கச்சதி, ராமருடன் சீதா வனம் செல்கிறாள் அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா சகங்கிற இந்த வார்த்தை அவருடன் கூட அப்படின்னு அர்த்தம். அப்படி நான் சொல்லணும்னா ராமேண சக, யாருடன் அவங்க போறாங்களோ அவங்க திருத்தியா விபக்தியில ராமேண சக சீதா வனம் கச்சதி. ஓகேவா? சோ இது மாதிரி நீங்க வந்து அந்த சக பார்த்தா திருத்தியா. இப்ப நமக நீங்க எவ்வளவு ஸ்லோகத்துல யூஸ் பண்ணிருப்பீங்க? நம்ம எவ்வளவு ஸ்லோகங்கள் படிச்சிருக்கோம். அர்ச்சனை எல்லாம் பண்ணும்போது நமக நமகன்னு சொல்லிதான் பண்ணுவாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, நமகான்னு எங்க சொன்னாலும் அதுக்கு முன்னாடி சதுர்த்தி விபக்தி தான் இருக்கும். விநாயகாய நமக, விக்னராஜாய நமக, கௌரி புத்திராய நமக சொல்றோம் இல்லையா? ஸ்ரீமாத்ரே நமக, மாத்ரே இஸ் சதுர்த்தி ஆக்சுவலி. ஓகேவா? சோ ராமாய, ராமபத்ராய படிக்கிறோம்ல. சோ இது எல்லாமே சதுர்த்தியில தான் இருக்கும். சோ நமகாங்கிற வார்த்தையை பார்த்தா சதுர்த்தி தான் யூஸ் பண்ணணும். வீணா அப்படிங்கிற இந்த வார்த்தையை பார்த்தா த்விதியா தான் யூஸ் பண்ணணும். இல்லாமல், புஸ்தகம் இல்லாமல் பள்ளிக்கு செல்லக்கூடாது. புஸ்தகம் வினா அது வித்யாலயம் ந கர்த்தவியம், ந கச்சது போகாத, மா கச்சது புக் இல்லாம ஸ்கூலுக்கு போகாத, புஸ்தகம் வினா புஸ்தகம் இல்லாமல். இத மாதிரி சில ஸ்பெசிபிக் வேர்ட்ஸுக்கு ஸ்பெசிபிக் விபக்தி தான் வரணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கு. அது பேரு உபபத விபக்தி. உபபத விபக்தி இஸ் நாட் லைக் அவர் ரெகுலர் விபக்தி. ரெகுலர் விபக்தி ரூல்ஸ் எல்லாம் இங்க ஒர்க் ஆகாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் few particular words, right? It is not for everything. இந்த வார்த்தை வந்ததுன்னா இந்த விபக்தி முன்னாடி போடணும். இன்னொரு எக்ஸாம்பிள், நம்ம இது விபக்தி உபபத விபக்தியில வராது. பவான் பவதி பார்த்திருக்கோம். நம்ம பவான் பவதி வந்தானா பிரதமா புருஷ கிரியாபதம் தான் போடணும்னு சொல்றோம் இல்லையா? அத மாதிரி அது வந்து இதுல வராது. அந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும். சரியா? சோ இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா த்விதியால வந்து என்னெல்லாம் உபபத விபக்தி. இப்ப வந்து பார்த்தோம்னா முக்காவாசி இந்த உபபத விபக்தியில நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் பார்த்தோம்னா அவ்வியமா இருக்கும். நாட் ஆல், ஜெனரலி தே ஆர் அவ்வியம். நம்ம வந்து சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அப்படிங்கிற வார்த்தை யூஸே பண்ண முடியாது. சர்வம், சர்வே அப்படிங்கிற அந்த வார்த்தை எல்லாமே இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸே பண்ண முடியாது. ஏன்னா வந்து there will always be exceptions. So பிராயக, that is mostly, இந்த வார்த்தையை தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பிராயக மீன்ஸ் மோஸ்ட்லி.
சோ பிராயக இப்படி வரும் அப்படின்னா மோஸ்ட்லி அவ்யயமா வரும். ஓகேவா? சோ இப்ப காமன்லி யூஸ்ட் வேர்ட்ஸ் வித்யா விபக்தியுடைய உபபத விபக்தி தான் நம்ம இங்க வந்து பார்க்க போறோம். சோ இதுல வந்து பரிதக, உபயதக, சர்வதக, சமயா இப்ப ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து ஈஸியா தான் இருக்கும், ரொம்ப ஈஸியா இருக்கும். we will just look at these words, right? so இப்போ வந்து பரிதக, we will first start with பரிதக. so பரிதகனா என்ன? பரிதகனா சரௌண்டிங் அப்படின்னு அர்த்தம், எதையோ சுத்தி. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு கிராமக இருக்கு, ஒரு கிராமம், இதுதான் கிராமம், ஒரு குட்டி கிராமம். இது வந்து என்னன்னா ஒரு மேப் ஆட்ட இமேஜின் பண்ணிக்கோங்க, கிராமமே அவ்வளவுதான், சரியா? சோ இந்த கிராமத்தை சுத்தி அரௌண்ட் திஸ் ஃபாரஸ்ட், சாரி அரௌண்ட் திஸ் கிராம there is ஃபாரஸ்ட். ஓகேவா? அரண்யம் அப்படின்னா ஃபாரஸ்ட் இல்லையா? சோ இந்த கிராமத்தை சுத்தி காடு இருக்கு. அப்போ நான் இந்த எப்படி நான் இதுக்கு வந்து சென்டென்ஸ், இந்த பரிதக அப்படிங்கிற இந்த வார்த்தை இருந்ததுன்னா எதை சுற்றின்னு நான் சொல்ல விரும்புறேனோ that thing, that word should be in வித்யா விபக்தி. சோ இத வந்து சோ இந்த பரிதக கூட நம்ம என்ன நவுன் யூஸ் பண்றோமோ அது வித்யால தான் வரணும். ஓகேவா? அப்ப நான் இப்ப எப்படி நான் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுவேன்? கிராமக அப்படிங்கிற இந்த வார்த்தை, ஏன்னா கிராமத்தை சுத்தி தான் அந்த காடு இருக்கு இல்லையா? சோ கிராமத்தை சுற்றி, சோ அத நான் கிராமம் அப்படின்னு ஆக்கிடுவேன். சோ கிராமம் பரிதக அரண்யம் அஸ்தி, கிராமத்தை சுற்றி காடு இருக்கிறது. ஓகேவா? சோ இது மாதிரி வரும். ஓகே, சோ there is a forest surrounding a village. This is the meaning. ஓகே, சோ இது மாதிரி தான் வரும். we will do this exercise. ஒரு நிமிஷம் நான் அன்மியூட் கொடுக்குறேன். doubts at the end of the class exercise மட்டும் பண்ணலாம். இப்போ யார் வந்து இந்த இது சொல்லணும்? இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல யாரோட நிறுத்தினோம்? கிருப்பையா ரவி ஹரிஹரன் மகோதயால ஸ்டாப் பண்ணு. யாரு மாதா? ரவி ஹரிஹரன் மகோதயால ஸ்டாப் பண்ணு. ரவி ஹரிஹரன் மாதா, நீங்க உங்க பேர் என்ன மாதா? நீங்க தான் ஒரு கிளாஸ் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். தன்யவாதா. விஜய். விஜய் மாதா, தன்யவாதா மாதா. धन्यवादः. रवि हरिहरन महोदय, रवि हरिहरन महोदय कृपया आगच्छतु. இப்போ என்னன்னாக்கா ஃபர்ஸ்ட் தேவாலய, ஓகேவா? தேவாலயத்தை சுற்றி, இது வந்து நீங்க கம்பைன் பண்ணணும். தேவாலயவையும் பரிதக, அதை சுத்தி என்ன இருக்குன்னா பிராகாரக, அதாவது இந்த நம்ம இது சுத்துறோம்ல, பிரகாரம் சுத்துறோம்னு சொல்றோம்ல, அதுதான். புரியுதா மகோதயா? தேவாலயம் பரிதக பிரகாரः प्राकारः अस्ति. देवालयं परितः प्राकारः अस्ति. இப்போ இன்னொன்னு சொல்லிடுங்க. ஷாலா அதே பரிதக உத்யானம். ஷாலாங்கிறது இட் கேன் பி ஸ்கூல் ஆர் எனி பெரிய ரூம், கூடம். ஷாலா பரிதக உத்யானம் अस्ति. शालां परितः उद्यानम् अस्ति. सम्यक्, धन्यवादः. रवि रामनाथन महोदय, रवि रामनाथन महोदय இல்லனா ரவி சாந்தி ஐடியில வந்துருக்கீங்க. ரவி சாந்தி ஐடி அவங்களும் இல்லனா ரவீந்திரன் மகோதய. ஹரி 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 நான் பேசுறேன். மகோதயா நீங்க சொல்லிட்டீங்களா இல்ல இப்பதான் சொல்லணுமா? ரவீந்தர் ஐயர் மகோதயா இப்பதான் சொல்லணும். சரி சொல்லுங்க. கிரகம் வந்து செங்கல் செவரு, செங்கல் செவரு. சொல்லுங்க. வீடு இருக்கு, அத சுத்தி செவரு இருக்கு. கிரகம் பரிதகம். கிரகம் பரிதக என்ன இருக்கு? இது இருக்கு, செவரு. பித்திஹி அஸ்தி. பித்திஹி தான் சொல்லணும். பித்திஹி அப்படியே சொல்லணும். பித்திஹி அஸ்தி. அச்சா, கிரகம் பரிதக பித்திஹி அஸ்தி. அவ்வளவுதான். இப்ப இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எதை பத்தி நம்ம பேசுறோம்? பிராகாரஹ அஸ்தி தான் மெயின் சென்டென்ஸ்.
அத பத்தி தான் நம்ம பேசுறோம். உத்யானம் அஸ்தி தான் வந்து கார்டன் இருக்கு, செவரு இருக்கு. இந்த கிரகம் பரிதகாங்கிறது வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் மாதிரி தான் சொல்றோம். சோ திஸ் இஸ் த சப்ஜெக்ட். பிராகாரக, உத்யானம், வித்திகிங்கிறதுலாம் தான் சப்ஜெக்ட் இந்த சென்டென்ஸ்ல. ஓகேவா? இன்னொரு சொல்லுங்க. அதாவது நம்ம அந்த வீடுகள்ல ஹோமம் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுல பரிசரணம் சொல்லுவோம். அதாவது ஹோமத்துக்கு 4 பக்கத்துலயும் தர்ப்பப்பில்ல வைக்கிறது. அதுக்கும் பரிதகா தான், பரிதிஷி சொல்றது. பரிசரணம் என்ன, 4 பக்கத்துலயும் தர்ப்பப்பில்ல போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சரௌண்டிங் சொல்றாங்க. அதாவது 4 பக்கம் எல்லா சரௌண்டிங்கும் 4 சைடும் வந்துடுறதே இல்லை. ஆமா, சரௌண்டிங்னாலே உங்களுக்கு எல்லா பக்கமும் தானே வருது இல்லையா? சரௌண்டிங்னாலே நீங்க சர்க்குலரா இமேஜின் பண்ண வேண்டாம். நீங்க எப்படி வேணா இமேஜின் பண்ணிக்கலாம். அதை சுத்தி அப்படின்னு இப்ப வித்திகிங்கரைச்சே அதுவும் ஸ்கொயரிஷா தான் இருக்கும். வீடு யாரும் இப்படி சர்க்குலரா கட்ட போறது இல்ல இல்லையா? ஸ்கொயரா தான் இருக்கும். சுத்தி பரித்வாக்னேன்னா என்ன மீனிங்? ஹரித்வாக்னேவா? பரித்வாக்னே பரிமரஜாமி பார்த்தாதான் தெரியும். ஹரித்வா அக்னேனா ஒரே நிமிஷம் அக்னிய சுத்தின்னு அர்த்தம். அவ்வளவுதான். அக்னிய சுத்தி. அதாவது நம்ம வந்து இந்த பிரம்மச்சாரிகள் வந்து காலம்பர சமிதாதானம்னு ஒண்ணு பண்ணுவோம். ஆமா. அப்ப பரித்வாக்னே பரிமரஜாமி ஆயுஷாச்சான்னு மந்திரம் சொல்றது சமயம். ஓகே, அடுத்தது சொல்லிடுங்க. ஆபணனா வந்து கடை, பரிதாக ஜனாகனா மக்கள். ஆபணகா பரிதகா ஜனாகா அஸ்தி. கரெக்டா சொல்லுங்க. ஆபணகன்னு இருக்கு. இங்க இதுல பரிதகாங்கிற வார்த்தை வந்தா நம்ம என்ன சொல்லணும்? It should be taken in பரிதம். இல்ல பரிதம் கிடையாது. ஆபணம் எதுக்கு சுத்தியோ ஆபணம் பரிதம். கரெக்ட். அதாவது 2ஆம் விபக்தி யூஸ் பண்ணலாம். கரெக்ட். 2ஆம் விபக்தி யூஸ் பண்ணலாம். உத்தமம். ஆபணம் பரிதகா ஜனாகா சந்தி. ஜனாகா சந்தி. உத்தமம். ஓகே. அடுத்தது ரவீந்திரன் ஆர் மகோதயா. நான் தான் ரவீந்திரன் ஆர் மகோதயா. நீங்க ரவீந்திரன் ஐயர்னு வந்திருக்கு உங்களுடைய ஐடி. நீங்களும் தான் அதுலயும் இருக்கீங்களா? ரவீந்திரன் ஆர்லயும் நீங்க தான் இருக்கீங்களா? ரவீந்திரன் ஐயர் இல்ல, இன்னொருத்தர் பேசுறாரு. நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. அவர் இல்லன்னா நான் பாக்குறேன். ரவீந்திரன் ஆர் மகோதயா. என்ன மாதா? ஆபணம்னா கடை. கடை கடை. தன்யவாதம். ஓகே. ரவீந்திரன் ஆர் மகோதயா இருக்கீங்களா? இப்போ நகரம் பரிதக நதி. சொல்லுங்க மகோதயா. நகரத்தை சுற்றி நதி இருக்கிறது. அவ்வளவுதான். எப்படி சொல்வீங்க? நகரம் இஸ் நபுன்சகலிங்க. சோ நகரம் இஸ் நகரம் ஒன்லி. நகரம் நதி நதி அப்புறம் அஸ்தி. அவ்வளவுதான். நகரம் பரிதக நதி அஸ்தி. இன்னொன்னு கிருஷ்ணஹ கோபிகாஹ. அதே மாதிரி கிருஷ்ணம் பரிதக கோபிகாஹ. முடிங்க மகோதயா சென்டென்ஸ். கோபிகாஹ அஸ்தி வருமா? கோபிகாஹ இல்லையா? இல்ல சொல்லிட்டார். கரெக்டா சொல்லிட்டார். சோ கிருஷ்ணம் பரிதக கோபிகாஹ சந்தி. இருக்கின்றார்கள். சோ இங்க சப்ஜெக்ட் இஸ் கோபிகாஹ. கோபிகாஹ சந்தி. இருக்கிறார்கள். யாரை சுற்றி இருக்கிறார்கள்? கிருஷ்ணரை சுற்றி. சோ கிருஷ்ணம். அவ்வளவுதான். தன்யவாதம் மகோதயா. இப்போ இது வந்து பரிதக.
ஓகேவா? சோ இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கு இல்லையா? சோ இட் இஸ் ஆல் லைக் ஒரு குட்டி பசில் மாதிரி. இப்ப அடுத்தது உபயதஹ. பரிதஹனா என்ன? சுத்தி. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்? உபயதஹ. ஓகேவா? உபயதஹனா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் இல்ல ஆன் ஈதர் சைடு, இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் இல்ல ரெண்டு பக்கமும், ஜெனரலி போத் சைட்ஸ்ங்கிறதுக்கு தான் நம்ம உபயாங்கிற வார்த்தையே ரெண்டுங்கிறத இண்டிகேட் பண்றதுதான். சோ போத் சைட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆன் ஈதர் சைடு ஆல்சோ மீன்ஸ் போத் சைட்ஸ் தான் இங்க. ஓகேவா? சோ இதுக்கு ஒரு இமேஜினேஷன், ஒரு ரோடு இருக்கு. ஓகேயா? அந்த ரோடு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? மார்கஹ இஸ் ரோடு. ஓகே. சோ இப்போ இந்த ரோடுக்கு ரெண்டு பக்கமும் பார்த்தா மரங்கள் இருக்கின்றன. So it is on both sides there are விருக்ஷாஹா இருக்கு. So எதுக்கு ரெண்டு பக்கமும் மரங்கள் இருக்கு? மார்க்கத்துக்கு ரெண்டு, அந்த ரோடுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீஸ் இருக்கு. சோ நம்ம இதை எப்படி சொல்லுவோம்? மார்க்கம் உபயதஹா. சோ உபயதஹான்னு வந்தா எதுக்கு ரெண்டு பக்கமும் ட்ரீஸ் இருக்கு, எதுக்கு ரெண்டு பக்கமும் ஏதோ இருக்கோ அந்த வேர்டை வந்து இட் should be taken to த்விதியா விபக்தி. ஓகேவா? சோ மார்க்கம் உபயதஹ விருக்ஷாஹ சந்தி. நம்ம எங்கயாவது ட்ரிப் எல்லாம் போச்சு இத மாதிரி பார்த்திருப்போம்ல, பியூட்டிஃபுல்லா ஒரு ரோடு இருக்கும், ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு ட்ரீ பார்த்திருப்போம். சோ திஸ் இஸ் மார்க்கம். ரெண்டு பக்கமும் உங்களுக்கு ட்ரீஸ் இருக்கு. சோ மார்க்கம் உபயதஹ விருக்ஷாஹ சந்தி. There are trees on either side of the road. ஓகேவா? சோ நதீம் உபயதஹ கிராமாஹ சந்தி. ஒரு நதி இருக்கு, இதே மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நதி இருக்கு, நதிக்கு ரெண்டு பக்கமும் நிறைய கிராமங்கள் இருக்கு. So there are villages on either side of the river. Either side here means both sides. ரெண்டுக்கும் அதே அர்த்தம் தான் இங்க. ஓகேவா? So we will do abhyasa here. It is also very simple. அதே மாதிரி போன வாட்டி பண்ண மாதிரியே தான். I'll call out ராயக்கோட்டா ராஜேஷ் மகோதயா. ராயக்கோட்டை ராஜேஷ் மகோதயா அன்மியூட் பண்ணிக்கலாம். நமஸ்காரஹ. இப்போ வந்து ஆபணஹ கடை, ரெண்டு பக்கமும் கிருஹாணி, ஒரு கடை இருக்கு, அதுக்கு ரெண்டு பக்கமும் வீடுகள் இருக்கு. சரியா? இது எப்படி சொல்வீங்க? இப்போ உபயதஹங்கிற வார்த்தை யூஸ் பண்ணினோம்னா எதுக்கு ரெண்டு பக்கமும் அப்படிங்கிறதுக்கு, எதுக்கு ரெண்டு பக்கமும் நம்மளுக்கு வீடுகள் இருக்குன்னு சொல்றீங்க? ஆப்பன இல்லையா? அப்ப அதை நம்ம எந்த விபக்தியில கொண்டு போனோம்? த்விதியா. த்விதியால கொண்டு போனோம். அப்ப எப்படி வரும் சொல்லுங்க, மாத்தி சொல்லுங்க. இப்ப ராமஹ பிரதமா விபக்தி, த்விதியா விபக்தி என்ன வரும்? ராமஹ மாதிரிதான் ஆப்பணஹ. இல்லையே, ராமஹ ராமோ ராமாஹ மூணுமே பிரதமா விபக்தி தானே இருக்கு. ரெண்டாவது லைன் என்ன சொல்வீங்க? ராமம் இல்லையா? சோ இது வந்து இப்போ ஆபணஹ எப்படி த்விதியால கொண்டு போய் சொல்வீங்க? ஆபணம். சோ ஆபணம் உபயதஹ கிருஹாணி சந்தி. ஓகே, புரியுதா மகோதய? அதே மாதிரி ஷாலா. ஷாலானா ஒரு கூடம், ஸ்கூல் என்னவா வேணா இருக்கலாம். உபயதஹ கிரீடாங்கணம். ஸ்கூலுக்கு ரெண்டு பக்கமும் விளையாடுற இடம், பிளே கிரவுண்ட் இருக்கு. சோ இது எப்படி சொல்வீங்க? ஷாலாங்கிறது லதா மாதிரி ஒரு வார்த்தை. ஓகேவா? இத நீங்க த்விதியா கொடுக்கணும். ஷாலா ஷாலே ஷாலாஹ இஸ் பிரதமா விபக்தி. த்விதியால என்ன சொல்வீங்க? ஷாலாம். ஷாலாம். உபயதஹ கிரீடாங்கணம். கிரீடாங்கணம் சந்தி. கிரீடாங்கணம் எத்தனை இருக்கு? கிரீடாங்கணம்னு சொன்னா ஏகவச்சனம் இல்லையா? அப்ப சந்தி வராதே. அஸ்தி, அவ்வளவுதான்.
ಧನ್ಯವಾದ. இதுக்கு முன்னாடி சொன்ன ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் மாத்தா? இது அபயத்தகும் மத்திய பாரதகும். இல்ல இது இந்த வார்த்தை வந்தா தித்தியா விபக்தியில கொண்டு போகணும், அவ்வளவுதான். வித்தியாசம் இல்ல. அது வந்து பரிதக இஸ் சரௌண்டிங், சுத்தியும் இருக்கு. இப்ப நான் நிக்கிறேன்னா என்ன சுத்தி எல்லாரும் நிக்கிறாங்கன்னா நான் பரிதகன்னு சொல்லுவேன். இப்ப நான் போறேன், எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்ல மட்டும் 2 பேர் வராங்கன்னா அதை நான் உபயத்தகான்னு வருவேன். நான் லெஃப்ட்ல வந்து ஒரு குழந்தையும் ரைட்ல இன்னொரு குழந்தையும் பிடிச்சு நான் நடந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், 2 பசங்களை பிடிச்சு அப்படின்னா தட் மீன்ஸ் உபயத்தக ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் மீ. என் பக்கத்துல 2 சரௌண்டிங், இது 2 சைடு அப்படிதான். அவ்வளவுதான். பிளே கிரவுண்ட் இல்லையா? பிளே கிரவுண்ட் இல்ல, 2 பக்கமும் பிளே கிரவுண்ட் இருக்கு. பிளே கிரவுண்டுங்கிறது இங்க ஏகவச்சனம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா பிளே கிரவுண்ட் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கும் 2 பக்கத்துக்குலாம் சம்பந்தம் இல்ல. எங்க இருக்குன்னா 2 பக்கத்துலயும் பிளே கிரவுண்ட் இருக்கு, அவ்வளவுதான். சரியா? நான் தமிழ்ல நம்ம படிக்கிற மாதிரி நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அதே மாதிரி மனசுல வச்சுட்டு நான் கேக்குறேன். இது ஏன் 6வது விபக்தியில வருது இல்லையா? அந்த அப்படி வராதா? நான் ஃபர்ஸ்டே அதான் சொல்லிட்டேன். இதுல வந்து நீங்க யூ கேன் நாட் யூஸ் டைரக்டா நம்ம விபக்தி மாதிரி இதை ரிலேட் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை வந்தா இந்த விபக்தி தான் வரணும்னு இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? நீங்க அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. இந்த வார்த்தை வந்தா இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். அது திருத்தியா தான் போடணும், அர்த்தத்தை பார்க்க கூடாது. அர்த்தத்தை பொறுத்து வராது, வார்த்தையை பொறுத்து தான் வரும்னு சொல்லியாச்சு. திருப்பியும் அந்த டவுட் வேண்டாம். அண்ட் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டோன்ட் ஆஸ்க் இன் த மிடில் அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் பிகாஸ் இட் இஸ் டேக்கிங் லாட் ஆஃப் டைம். ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பேர் கேக்குறீங்க, அந்த ஃப்ளோ போயிடுறது. எனக்கு எல்லாருக்குமே அது ஒரு கன்ஃபியூஷன் வந்துடுறது. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எண்ட்ல கேளுங்க கிருப்பையா, ஓகேவா? இல்லைன்னா அடுத்த கிளாஸ் பிகினிங்ல கேளுங்க. ஓகே, ಧನ್ಯವಾದ. ರೇವತಿ ಶ್ರೀಧರ್ ಮಾತಾ, நீங்க வரலாம். ರೇವತಿ ಶ್ರೀಧರ್ ಮಾತಾ. ನಮಸ್ಕಾರ, ನಾನು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಓಕೆ, ಅಸ್ತು. ಭಾಸ್ಕರನ್ ಮಹೋದಯ. ಎಸ್ ಭಾಸ್ಕರನ್ ಮಹೋದಯ. ಎಸ್ ಭಾಸ್ಕರನ್ ಮಹೋದಯ. இல்லனா எஸ் கனக உலகப்பா மகோதயா. இல்லனா எஸ் பட்டாபிராமன் மகோதயா. ப்ளீஸ் டோன்ட் கம் பேக் அண்ட் சே நான் கூப்பிடலன்னு. எல்லாரும் எஸ் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்க, இனிஷியல் இங்க வருது. கிரகம் நமஸ்காரः. கிரகம் உபயதः உத்யானம். வீட்டுக்கு 2 பக்கமும் கார்டன் இருக்கு. கிரகம் உபயதः உத்யானம் ஆசிடே சொல்லுங்க. அப்படிதான் வரும். உத்யானம் அஸ்தி. ஓகே, அடுத்தது உத்பீட்டிகா உபயதः ஆசந்தா. உத்பீட்டிகா இஸ் டேபிள், ஆசந்தாः சேர்ஸ். उत्पीठिकाम् उभयतः आसन्दाः सन्ति. सम्यक् महोदय. उत्पीठिकाम् उभयतः आसन्दाः सन्ति. सम्यक्, धन्यवादः. एस् वैद्यनाथन् महोदय. एस् वैद्यनाथन् महोदय. साई कला माता. ನಮಸ್ತೆ. ನಮಸ್ತೆ ಮಾತಾ. नमस्ते नमस्ते नमस्ते. பாலகः ஒரு பையன், அவனுக்கு 2 பக்கமும் பாலிகே. பாலகம் உபயதக பாலிகே சந்தி. பாலிகே ஸ்தக. பாலிகே ஸ்தக. சமயம். அடுத்தது அத்தியாபிகா உபயதः छात्राः. அத்தியாபிகா உபயதக छात्राः சந்தி. அவ்வளவுதான். சமயக் மாதா. ಧನ್ಯವಾದः. ಧನ್ಯವಾದः. இப்போ the next one, okay, வினா is very important. okay, so வினா அப்படின்னா இல்லாம அப்படின்னு அர்த்தம். so வினா வந்து இது ஒரு ஸ்பெஷல் வேர்டு. இந்த வினாங்கிற வார்த்தை நம்ம இங்க த்வித்தியால பாக்குறோம். இதே மாதிரி திருத்தியா விபக்தியிலையும் பஞ்சமி விபக்தியில கூட அந்த வினா எது இல்லாமல்னு அர்த்தம். இப்போ வந்து ஜலம் இல்லாமல் மீன்கள் வாழ முடியாதுன்னு நம்ம சொல்றோம்னா ஜலம் வினான்னு நம்ம யூஸ் பண்ணணும். வினாக்கும் த்வித்தியா விபக்தி யூஸ் பண்ணலாம், திருத்தியாவும் யூஸ் பண்ணலாம், பஞ்சமியும் யூஸ் பண்ணலாம். சோ இந்த 3மே வினாவோட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள், ஆகாரம் வினா வயம் ந ஜீவாமக. உணவு இல்லாமல் நாம் வாழ முடியாது.
கரெக்டா? சோ ஆகாரம் வினா, சாப்பாடு இல்லாமல். சோ எது இல்லாமல் அப்படிங்கும்போது அந்த விஷயம் should be taken to வித்யா விபக்தி. சோ அகெயின் என்னன்னாக்க இதுக்கெல்லாம் வந்து நீங்க மீனிங் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இட் வில் பி ராங் ஒன்லி. தமிழ்ல நம்ம அப்படியே நம்ம கொண்டு போனோம்னு வச்சு ஆகாரத்தை இல்லாமல் அப்படின்னு நம்ம எழுத முடியாது. ஆகாரம் இல்லாமல்னு தான் எழுத முடியும். தமிழ்ல ஆகாரம் இல்லாமல்னு குடுக்குறாங்க அப்படின்னா நம்ம உடனே இங்க வந்து பிரதமா விபக்தியும் யூஸ் பண்ண முடியாது. இல்லாமல் அப்படிங்கும்பொழுது வினாங்கிற வார்த்தை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எது இல்லாமல்னு நம்ம சொல்றோமோ that word should be written in வித்யா விபக்தி. So there are some cases where these in the particularly in உபபத த்விதியா உபபத விபக்தி யூஸ் பண்றச்சே நம்ம டைரக்டா டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மீனிங் வராது, தப்பாயிடும். ஓகேவா? இப்ப ராமேண சக லக்ஷ்மணஹ வனம் கச்சதி அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். ராமேண சகனா அங்க என்ன அர்த்தம்னா ராமனுடன் லக்ஷ்மணன் வனத்துக்கு போகிறான்னு அர்த்தம். நான் டைரக்டா அத ராமேண சகன்னு நான் டிரான்ஸ்லேட் பண்ணா ராமனால் கூடன்னு நான் மாத்துவேன். இட் இஸ் நாட் கரெக்ட் இல்லையா? சோ இந்த உபபத விபக்தி எல்லாம் வந்து இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த மீனிங், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த வேர்ட். சோ அதனால இந்த ஒரு அதாவது எப்படி சொல்றது, இப்போ ஒரு சில பர்டிகுலர் திங்ஸ பார்த்தானா இது வந்து ட்ரிகர் ஆகும். இந்த வினாங்கிற வார்த்தையை பார்த்தா த்வித்யா விபக்தி தான் வந்து அங்க உட்காரும். ஓகேவா? சோ யூ ஹாவ் டு திஸ் இஸ் வேர்ட் ஸ்பெசிபிக் அண்ட் இட் இஸ் நாட் மீனிங் ரிலேட்டட். ஓகே? சோ இப்போ வந்து நான் சொன்ன எக்ஸாம்பிளே வந்துடுது. சோ இப்போ வந்து சாய்கலா மாதா நீங்க தானே சொன்னீங்க? I think so. ஆமா மாதா, நான் தான் Okay. अस्तु माता. शक्तिवेल महोदय आगच्छतु अस्ति चेत् நீங்க இருக்கீங்கன்னா வாங்க. இல்லனா சம்பத் குமார் மகோதயா, நீங்க நிறைய பேர் அன்மியூட்டே பண்ணல, அதனால கடகடன் போறது. சம்பத் குமார் மகோதயா, சந்தியா மாதா. ஓகே, சம்பத் குமார் மகோதயா அன்மியூட் பண்ணிருக்காங்க. சொல்றீங்களா மகோதயா? சொல்றேன் பரமல். ஜலம் சொல்லுங்க. ஜலம் வினா மீனாக மீன் மீனாக ஜலம் இல்லாமல் மீன்கிறதான ஆப்ஜெக்ட். இப்ப மீனை தான் நம்ம வந்து துதியா விபக்தி எழுதணும் இல்லையா? இல்ல, எது இல்லாமல் சோ ஜலம்ங்கிறது தான் இங்க ஜலம் பிராக்கெட்லயும் கொடுத்திருக்கேன் இல்லையா? ஜலம் இல்லாமல் இருக்காது. எது இல்லாமல் இருக்காது? தண்ணி இல்லாமல். அப்ப ஜலம் எது இல்லாமல் இருக்கும் அதுதான் த்வித்தியால போகணும். ஜலம்ங்கிறது அப்ப வந்து அது என்ன என்றது தெரியல. ஜலம்ங்கிறது நபும்சகலிங்கமா வேணும்? அது நபும்சகலிங்கம் தான். நபும்சகலிங்கம் தான். ஜலம்ங்கிறது டைரக்டா கொடுத்துருக்கீங்க. அப்ப ஜலம்னே எழுதலாம். ஜலம் வினா மீனாக ந ஜீவந்தி. அவ்வளவுதான். ஜலம் வினா மீனாக ந ஜீவந்தி. ஜலம் வார்த்தையோட த்வித்தியா இஸ் ஆல்சோ ஜலம். சோ கரெக்ட். அடுத்தது சொல்லு. ராமக ராமன் இல்லாமல் சீதா அயோத்தியாயாம் ந திஷ்டதி இருக்க மாட்டான்னு சொல்ல. ராமக அப்ப ராமம் வினா சீதா அயோத்தியாயாம் ந திஷ்டதி. ராமர் இல்லாமல் சீதை அயோத்தியில். அப்ப ராமம் ராமம் தான் நீங்க சொன்னீங்க இல்லையா? தட் இஸ் கரெக்ட். உத்தமம். धन्यवादः. धन्यवादः. सन्ध्या माता आगच्छतु. पुत्रं विना गृहं न शोभते. பையன் வீட்டுல இல்லன்னா வீடே நல்லா இல்ல, அழகா இல்ல. புத்திரம் வினா, யார் இல்லாம புத்திரன் இல்லாமல். சோ புத்திரம் வினா. அடுத்தது புத்ரி ஸ்ரீலிங்கம். ஸ்ரீலிங்கம் வந்து ஈகாரார்த்த ஸ்ரீலிங்கம் வந்து புத்ரி வினா மாதா ஆபனம் ந கச்சதி. புத்ரீம் வினா, மகள் இல்லாமல் அம்மா வந்து கடைக்கு போறது இல்ல. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இந்த மாதிரி தன்யவாதக மாதா சமயம். சோ அவ்வளவுதான். சோ திஸ் இஸ் ஆல் வெரி வெரி ஈஸி. சோ இது மாதிரி தான் இந்த உபபத த்விதியா வரும். இப்ப நம்ம வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திருக்கோம். என்ன பார்த்தோம்? பரிதக, உபயதக, வினா. இந்த 3ம் பார்த்திருக்கோம். சோ இத மாதிரி இன்னொன்னு இருக்கு, திஷ்டதி அண்ட் வசதி.
திஷ்டத்தினா உங்களுக்கு தெரியும், நிக்கிறது, இருக்கிறது, அந்த மீனிங்ல யூஸ் பண்ணுவோம். வசதி அப்படின்னா வாழறது. இப்ப நம்ம வந்து லொகேஷன் சொல்லணும்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? நான் இந்த நகரத்தில் இருக்கிறேன். சப்தமி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அவன் எங்க இருக்கான் அப்படின்னு லொகேஷன் கேட்டோம் அப்படின்னாலே நம்ம லொகேஷனுக்கே நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுவோம்? நம்ம வந்து சப்தமி விபக்தி தான் யூஸ் பண்ணுவோம். அவன் எங்க இருக்கான், அவன் எங்க நிக்கிறான் அப்படின்னா அவன் வந்து தரையில நிக்கிறான், அவன் வந்து படிமேல நிக்கிறான், அவன் வந்து எங்க லிவ் பண்றான், அவன் சென்னையில் வாழ்கிறான், சென்னை நகரே வசதி, டெஹலி நகரே வசாமி. இது மாதிரிலாம் நம்ம வந்து லிவ் பிளேஸ் ஆஃப் லிவிங்க்கும் இந்த மாதிரி நிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறது, பிரகோஷ்டே அஸ்தி, அவன் அந்த ரூம்ல இருக்கான் அப்படின்னு சொல்றோம். இது மாதிரி எல்லாம் வந்து பிரகோஷ்டனா ரூம். சோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஜென்ரலி சப்தமி விபக்தி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா இந்த திஷ்டதி அண்ட் வசதிக்கு முன்னாடி அதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். யூ கேன் ஆல்சோ லுக் திஸ் அப். அதி திஷ்டதி, அதி வசதி அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா அப்போ வந்து நம்ம சப்தமி யூஸ் பண்ண மாட்டோம். we will use only த்வித்யா விபக்தி. அதுவும் லொகேஷன் தான் அதுக்கும் அர்த்தம். அதிதிஷ்டதி, அதிவசதி ரெண்டுக்கும் என்ன மீனிங்னா அங்க வாழறது, அங்க இருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம். லொகேஷன் தான் அர்த்தம். ஆனா அதிங்கிற அந்த உபசர்க்கம் வந்து இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்கு மட்டும்தான், பர்டிகுலர்லி ஃபார் ஒன்லி தீஸ் டூ வேர்ட்ஸ், திஷ்டதி வசதி, இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு மட்டும் டைரக்டா திஷ்டதி வசதின்னு இருந்ததுன்னா சப்தமி யூஸ் பண்ணிடணும். அதிதிஷ்டதி, அதிவசதி டு மீன் லொகேஷன் வந்ததுன்னா then we have to use த்வித்யா விபக்தி. ஃபார் எக்ஸாம்பிள், வியாகிரஹ வனே வசதி, அதாவது புலி வனத்தில் வாழ்கிறது, ரெகுலர். ஏன்னா இங்க வசதிங்கிறத நம்ம டைரக்டா யூஸ் பண்ணிருக்கோம். வனே, வனத்தில், சப்தமி விபக்தி. கரெக்டா? ராமஹ மாதிரி, சாரி வனம், பலம் மாதிரி வனம், சப்தமி விபக்தியில வனே வரும். ஓகேவா? சோ வியாகிரஹ வனே வசதி. பட் இப்ப நம்ம அதிவசதி, வசதிக்கு பதிலா அதிவசதி அப்படின்னு ஆச்சுன்னா வியாகிரஹ வனம் அதிவசதி அப்படின்னு கொண்டு போயிட்டோம். இன்ஸ்டெட் ஆஃப் வனே we should say வனம் அதிவசதி. மீனிங் இஸ் தி சேம், ரைட்? அதே மாதிரி சரஸ்வதி ஹம்சே திஷ்டதி, சரஸ்வதி தேவி வந்து ஹம்சத்துல அமர்ந்திருக்கிறாள், இருக்கிறாள் அப்படிங்கிற அந்த அர்த்தம் வரும். ஹம்சத்தில், சப்தமி விபக்தி. ஆனா அதிதிஷ்டதி அப்படிங்கிற நான் கொண்டு போனோம்னாக்கா தென் ஹம்சம் அதிதிஷ்டதி அப்படின்னு அந்த ஹம்சே வந்து ஹம்சம்னு த்வித்யா விபக்திக்கு மாறிடும். சோ இது வந்து அதிதிஷ்டதி அண்ட் அதிவசதி. இதுக்கு ரொம்ப எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது. பட் இது வந்து திஸ் இஸ் ஆல்சோ ரொம்ப யூசேஜ்லயும் கிடையாது. ஆக்சுவலா இந்த அதிவசதி, அதிதிஷ்டதி எல்லாம் ரொம்ப வராது. எங்கேயாவது சம் காவியங்கள் அந்த மாதிரிதான் யூஸ் பண்ணுவோம். ஜெனரல் யூசேஜ்ல இது ரொம்ப வராது. வசதின்னு சொல்லிட்டே போயிடலாம். இதுக்கு அதிவசதி ரெண்டும் ஒரே அர்த்தம் தான் இல்லையா? சோ நம்ம ஜெனரலா இந்த வசதி இல்லைன்னா திஷ்டதி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் யூ கேன் ஃபைண்ட், நம்ம வந்து எங்கேயாவது ஒரு போயட்ரி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அங்க அதிவசதின்னு இருக்குன்னா இங்க வனம் அதிவசதின்னு இருக்கு. ஏன் அது வனேன்னு தானே இருக்கணும், வனத்தில் வாழ்கிறான் தானே, வனத்தை வாழ்கிறாள்ங்கிற அர்த்தம் எப்படி வந்ததுன்னு நம்ம யோசிக்க கூடாது. பிகாஸ் இட் இஸ் உபபத விபக்தி. அப்ப நம்ம வந்து மீனிங் அப்படி எடுக்க கூடாது. அதிவசதின்னு வந்ததுன்னா வனம்னு போடணுங்கிறதுக்காக அங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இதை தவிர ஒரு சிலது இருக்கு. தீஸ் ஆர் ஆல் எக்ஸாக்ட்லி லைக் ஹவு வி லேர்ன்ட். சர்வதக அப்படின்னா சரௌண்டிங் அப்படின்னு அர்த்தம். சர்வதக அப்படின்னா எதை சரௌண்ட் பண்ணிருக்கோ, பரித்தக மாதிரி. இங்க வந்து சர்வதகாங்கிற வார்த்தையும் பார்த்தாலும் நம்ம அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை வந்து we should only use it in த்வித்யா. இப்ப த்வீபம் சர்வதக சமுத்திரஹ அஸ்தி. த்வீபம் அப்படின்னா தட் இஸ் ஒன் பீஸ் ஆஃப் லேண்ட். நம்ம த்வீப்னு சொல்றோம், லக்ஷ்ம த்வீப் மாதிரி, ஒரு ஐலண்ட் மாதிரி. த்வீபம் இஸ் லைக் ஐலண்ட். ஐலண்ட சுத்தி சமுத்திரம் இருக்கு. ஓகேவா? அபிதஹ அது மாதிரி, அபிதஹாங்கிறது 4 டைரக்ஷன்ஸ் பர்டிகுலரா சொல்றது. பிசைட்ஸ் அப்படிங்கிற அந்த அர்த்தத்திலையும் யூஸ் பண்ணலாம். நதீம் அபிதஹ பர்வதாக சந்தி, நதிக்கு பக்கத்துல. இந்த இடத்துல அபிதஹா ஹஸ் பீன் யூஸ்ட் இன் திஸ் மீனிங், பிசைட்ஸ்ங்கிற மீனிங்ல யூஸ் பண்ணிருக்காங்க. நதீம் அபிதஹ, நதிக்கு பக்கத்துல பர்வதாக சந்தி. நதிக்கு 4 பக்கமும் பர்வதங்கள் இருக்க முடியாது. ஏன்னா நதிங்கிறது 2 பக்கத்துல ஓடிதான் ஆகணும் இல்லையா? சோ அதனால இட் cannot mean 4 directions here.
இட் மீன்ஸ் பிசைட்ஸ். நதிக்கு பக்கத்துல பர்வதாக சந்தி, மலைகள் இருக்கின்றன. எதுக்கு பக்கத்துல? நதிக்கு பக்கத்துல. சோ நதி வந்து வித்யா விபக்தியில நம்ம வந்து போடணும். நதீம் அமிதஹ. சமயா நிகஷா நம்ம பார்த்தோம், சமயா பார்த்தோம். நிகஷா இஸ் ஆல்சோ த சேம் மீனிங். சோ கிராமம் சமயா வனம் அஸ்தி. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அடுத்தது அந்தரா அப்படின்னா இன் பிட்வீன் அப்படின்னு அர்த்தம், ரெண்டு விஷயத்துக்கு நடுவுல. சோ சீதாம் எது ரெண்டு விஷயத்துக்கு நடுவுலயோ ரெண்டுமே நம்ம த்வித்தியால போடணும். சீதைக்கும் லக்ஷ்மணருக்கும் நடுவுல ராமர். இப்ப நீங்க ராமர் பட்டாபிஷேகம் இல்லைன்னா எந்த இந்த ராமர் லக்ஷ்மணர் சீதா இருக்கிற படம் நம்ம எடுத்து பார்த்தாலும் சீதைக்கும் லக்ஷ்மணருக்கு நடுவுல தான் ராமர் நிப்பார் இல்லையா? சோ யாருக்கு ரெண்டு பேருக்கு நடுவுல அப்படிங்கறச்சே அந்த ரெண்டு பேரையும் நம்ம வந்து த்வித்தியா விபக்திக்கு கொண்டு போகணும். சீதாம் லக்ஷ்மணம், சீதாவுடைய த்வித்தியா சீதாம், லக்ஷ்மணஹாவோட த்வித்தியா லக்ஷ்மணம், அந்தரா ரெண்டு பேருக்கும் நடுவுல ராமஹ அஸ்தி. ரைட்? சோ அதே மாதிரி அந்தரேண அப்படின்னா அதுக்கும் இன் பிட்வீன் ஒரு மீனிங் இருக்கு, வித்தவுட்னு இன்னொரு மீனிங்கும் இருக்கு. சோ அந்தரேண கேன் பி யூஸ்ட் இன் எய்தர் ஆஃப் தீஸ் மீனிங்ஸ். சோ ஹரிம் அந்தரேண கதிஹி நாஸ்தி, ஹரிய விட்டா கதியே இல்ல. ஹரிம் அந்தரேண வித்தவுட் ஹரி, இந்த இடத்துல வித்தவுட். ஹரிக்கு நடுவுல நீங்க அர்த்தம் இல்ல, இன் பிட்வீன்னா ரெண்டு நவுன் வரும், ரெண்டுமே வந்து நம்ம த்வித்தியால எடுத்துன்னு போனோம். இங்க அந்தரேண மீன்ஸ் அவர் இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ ஹரிம் அந்தரேண கதிஹி நாஸ்தி, ஹரி இல்லாமல் கதியே இல்ல, நம்மளுக்கு வேற வழியே இல்ல. தெர் இஸ் நோ ரூட் எக்ஸப்ட் ஹரி அப்படின்னு அர்த்தம். திக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு கேவலமா ஒருத்தவங்களை வந்து நம்ம இகழ்றது, அதாவது அடைச்சே அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதிரி, நம்ம காரி துப்புறதுன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் அது. ஐயோ அது மாதிரி எல்லாம் சொல்லுவோம்ல, எக்ஸ்கிளமேட்டரி ஃப்ரேசஸ் இருக்கும்ல, ஆஹா ஓஹோ அடடா அப்படிலாம் சொல்றோம்ல. சோ லைக் தட் இன் சம்ஸ்கிருதம் யூ ஹாவ் ஹா ஹோ அப்படிலாம் நம்ம போடுவோம். ரைட்? சோ இதுல திக்கு அப்படிங்கறது வந்து ரொம்ப கேவலமா ஒருத்தவங்களை பார்த்து சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அடைச்சேன்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் இது. இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன், ஒரு கண்டெம்ட் எக்ஸ்பிரஸ் பண்றது, நம்மளுடைய வருத்தம் ஒரு வெறுப்பு அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான ஒரு சவுண்ட் மாதிரி. சோ திக்கு துரியோதனம், துரியோதனை பார்த்து அடைச்சேன்னு நம்ம சொல்லணும்னா துரியோதனம், துரியோதனஹ should be in த்வித்தியா விபக்தி. திக்கு துரியோதனஹன்னு சொல்லக்கூடாது, திக்கு துரியோதனம். ஓகேவா? ஒரு ஃப்ரெண்ட பார்த்து நம்ம அடைச்சேன்னு சொல்லணும்னா திக்கு மித்ரம், மித்ரம்க்கு வித்யாவும் மித்ரம் தான். ஒரு பையனை வந்து நம்ம திட்டோம்னா திக்கு பாலகம். அப்படி அந்த யார நம்ம வந்து இந்த திக்குங்கிறத வச்சு நம்ம இகழ்றோமோ that person or thing should be written in த்வித்தியா விபக்தி. That should be expressed in த்வித்தியா விபக்தி. அதே மாதிரி ஹா, this is also like another expression. அடடா அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம்ல, ஐயோ அட பாவமே அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி ஹா அதுக்கும் அப்படிதான். ஹா சீதா, பாவம் பாவம் சீதா, சீதாம் ஹா சீதாம். ஹான்னு சொல்றச்சு யார பார்த்து நம்ம பாவப்படுறோமோ அவங்க வந்து த்வித்தியா விபக்தியில சொல்லணும். ஹா சீதாம், ஹா லலிதாம், whoever, it can be anyone, right? So that person whom we are taking pity on, that person should be written in த்வித்தியா விபக்தி. பையன் பாவம், ஹா புத்திரம். பொண்ணு பாவம், ஹா புத்ரி. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம வந்து அத நம்ம மாத்தி எழுதணும். ஹா அல்லது திக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபீலிங்ஸ். பிரதி அப்படிங்கிறது எதையோ நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா தட் இஸ் பிரதி, டுவர்ட்ஸ் சம்திங். இப்ப வந்து அகம் கிரகம் பிரதி கச்சாமி, வீட்டை நோக்கி செல்கிறேன். ஐ எம் கோயிங் டுவர்ட்ஸ் மை ஹவுஸ். சோ எதை நோக்கி செல்கிறேன், வாட் ஆம் ஐ கோயிங் டுவர்ட்ஸ், தட் வேர்ட் ஷுட் பி ரிட்டன் இன் த்வித்தியா விபக்தி. அகம் கிரகம் பிரதி கச்சாமி, கிராமம் பிரதி கச்சாமி, ராமம் பிரதி கச்சாமி, ராமரை நோக்கி செல்கிறேன். ராமம் பிரதி கச்சாமி. அத்தியாபகம் பிரதி பஷ்யாமி, அத்தியாபகர் பக்கத்துல மை டீச்சர், டுவர்ட்ஸ் மை டீச்சர் ஐ லுக். ஜெனரலி பிரதி இஸ் போறது, அத மாதிரிதான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ரேர் தான். ஓகே, யாரை நோக்கி, அவரை நோக்கி நான் பேசுறேன்
அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி யாரை நோக்கி நான் போறேனோ, யாரை நோக்கி நான் ஏதோ பண்றேனோ, யாரை நோக்கி நான் உட்காடுறேனோ, யாரை நோக்கி generally it is used along with movement related words, right? பாக்கி usages are not encouraged. சோ அது வந்து பிரதி வந்து நம்ம யூஸ் பண்ணோம். சோ இதெல்லாம் தான் வந்து த்வித்யா விபக்தியில மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் உபபத விபக்திகள். இட் இஸ் வெரி ஈஸி. சோ என்ன பண்ணணும், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து they are like keywords. இந்த வார்த்தை இஃப் யூ சி சர்வதः யூஸ் த்வித்யா விபக்தி, இஃப் யூ சி அபிதः யூஸ் த்வித்யா விபக்தி. அத மாதிரி நம்ம பார்த்த இந்த எந்த வார்த்தைகள் வந்தாலும் அது எதை நோக்கி போதோ, அது எதை சுத்தி இருக்கோ, அது எது பக்கத்துல இருக்கோ, எதுக்கு நடுவுல இருக்கோ, எல்லாமே நம்ம வந்து த்வித்யா விபக்தியில யூஸ் பண்ணணும். சோ திஸ் இஸ் உபபத விபக்தி இன் த்வித்யா விபக்தி, ரைட்? சோ இட் இஸ் கால்ட் உபபத த்விதியா. So இதோட நம்ம we are coming to the conclusion of த்வித்யா விபக்தி. We will just see one or two shlokas. So இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச பாப்புலர் ஸ்லோகம். வசுதேவ சுதம் தேவம், வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் சொல்றோம் இல்லையா? சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா all these words except this வந்தே, வந்தே இஸ் அ கிரியாபதம். லைக் வந்தே மாதரம் சொல்றோம் இல்லையா? மாதரம் வந்தேனா அம்மாவை வணங்குகிறேன், வந்தேனா வணங்குகிறேன் அர்த்தம். சோ நான் யார வணங்குகிறேன்? வசுதேவ சுதம், வசுதேவருடைய பையன், சுதான பையன், வசுதேவருடைய பையனை, தேவம் தேவனை, கம்ச சாணூர மர்தனம், கம்சன் சாணூரன் போன்றவர்களெல்லாம் கொன்றவரை, தேவகி பரமானந்தம், தேவகியுடைய பரமானந்தத்திற்கு காரணமானவரை, அந்த கிருஷ்ணரை, ஜகத்குரும் அந்த உலகத்துக்கே குருவானவரை நான் வணங்குகிறேன். சோ கிருஷ்ணம் வந்தேங்கிறது தான் உங்களுக்கு மெயின் உங்களுக்கு வந்து சென்டென்ஸ். சோ கிருஷ்ணருக்கு பாக்கி எல்லாம் விசேஷம். வசுதேவ இது நீங்க ஒரு சென்டென்ஸா எழுதணும்னா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் ஜகத்குரும் கிருஷ்ணம் வந்தே, அப்படி அப்படி எல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் ஃபார் கிருஷ்ணா, எல்லாமே த்வித்யா விபக்தியில இருக்கு. ஓகேவா? சோ இது ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகம் இல்லையா? இது தவிர இதுவும் பார்த்திருப்பீங்க இல்லையா? அச்சுதம் கேசவம் ராமநாராயணம் கிருஷ்ண தாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லபம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. சோ இது வந்து எதை பத்தி பேசுறோம்? ராமச்சந்திரம் பஜே, ராமரை வணங்குகிறேன். இது எல்லாம் அவருக்கு அட்ஜெக்டிவ். ஓகேவா? சோ அவர்தான் கேசவாங்கிறதே ராமச்சந்திரனுடைய ஒரு இதுதான் நம்ம சொல்றோம். சோ கேசவம் ஹரிம் ஹரியை, ஸ்ரீதரம் மாதவம் ராமச்சந்திரம் எல்லாமே கேசவம் வாசுதேவம் பஜே. இங்க இதுல இந்த மூணுல நீங்க எதை வேணா நீங்க வந்து யூ கேன் டேக் இட் அஸ் த மெயின் நவுன். மத்த எல்லாமே வந்து இட் இஸ் அட்ஜெக்டிவ் ஃபார் தம். ஜானகி நாயகம் அப்படிங்கறச்சே ராமர் தான் நம்ம எடுக்க முடியும் இல்லையா? ஜானகியினுடைய ஹஸ்பண்டான ராமச்சந்திரனை நான் வணங்குகிறேன். அது எல்லாமே பாக்கி எல்லாமே நம்மளுக்கு வந்து அட்ஜெக்டிவ்ஸா வச்சுக்கலாம். இங்க வந்து ஆக்சுவலா வந்து பஜே அப்படின்னா நான் வணங்குகிறேன் அர்த்தம். சோ இங்க வந்து கேசவம், கேசவம்க்கு வந்து கோபிகா வல்லபம் எடுத்துக்கலாம், ராமநாராயணம், இது மாதிரி எல்லாமே வந்து த்வித்யா விபக்தியில தான் இருக்கு, ரைட்? சோ அடுத்தது இது வந்து ரொம்ப பாப்புலர். நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பார்ப்போம். வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம் அகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போநிதிம். அகெயின் வந்தே இஸ் த கிரியாபதம். அதை தவிர நம்ம வந்து இங்க சக்தே பௌத்திரம் அகல்வசம் அப்படிங்கறத ஸ்பிளிட் பண்ணி பௌத்திரம் அகல்மஷம் அப்படின்னு பிரிச்சுட்டு இருக்கோம். சக்தேஹே அப்படிங்கிறது சஷ்டி விபக்தியில இருக்கு. இதை தவிர பாக்கி வார்த்தைகள் எல்லாமே த்வித்யா விபக்தியில தான் இருக்கு. வியாசம், வியாசம் வந்தே அப்படிங்கிறது தான் இங்க மெயின் ஸ்டேட்மெண்ட். வியாசரை வணங்குகிறேன். எப்படியாப்பட்ட வியாசர்? வசிஷ்ட நப்தாரம் சக்தேஹே பௌத்திரம் அகல்மஷம் களங்கமற்ற பராசர ஆத்மஜம், அதாவது வசிஷ்டருடைய கொள்ளு பேரன் சக்தி அப்படிங்கிற அந்த முனிவருடைய பௌத்திரன் பேரன், பராசர ஆத்மஜம் பராசரருடைய பிள்ளை, சுக தாத்தம் சுகருடைய தந்தை, அகல்மஷம் தப்போநிதிம்
கொஞ்சம் கூட களங்கமற்றவர், தபோநிதி, தபநிதி, அதாவது தபத்தையே அவர் வந்து நிதியாக கொண்டவர், அவ்வளவு தவம் வலிமை பெற்றவரான வியாசரை வணங்குகிறேன். ஓகேவா? சோ இவ்வளவு த்வித்யா விபக்தி பதங்கள் எல்லாமே இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் வியாசம். So இத மாதிரி you would have come across so many shlokas if you go, நீங்க படிக்கிறச்சே you can see எவ்வளவு இந்த மாதிரி த்வித்யா விபக்தி ஸ்லோகாஸ் இருக்கா, என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டே படிக்கலாம். Okay, so this is all. This concludes our த்வித்யா விபக்தி. Then we have சஷ்டி விபக்தி in our syllabus. ஷஷ்டி விபக்தி மாதிரி ஒரு ஈஸியான விபக்தி உலகத்திலேயே கிடையாது. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான விபக்தி. சம்பந்த காரகன்னு ஒரு பேர் சொல்லுவாங்க, ஆனா இதுக்கு காரகத்துவம் கிடையாது. சம்பந்த காரகம் மீன்ஸ் இட் ரிலேட்ஸ் டு அனதர் நவுன், அவ்வளவுதானே தவிர இட் டசன்ட் மீன் எனிதிங் எல்ஸ். ஓகேவா? அதாவது ஒரு நவுனை இன்னொரு நவுனோட இணைக்கிறதுக்கு இந்த சஷ்டி விபக்தி நம்ம யூஸ் பண்ணுவோம். டு ரிலேட் டூ ஆர் மோர் நவுன்ஸ் வி யூஸ் சஷ்டி விபக்தி. இப்போ வந்து இப்ப பார்த்தோம்னா சீதா ராமஸ்ய பத்தினி. இங்க வந்து சீதா வந்து பத்தினி, சீதா வந்து ஒய்ஃப். யாருடைய பத்தினி அப்படின்னா ராமருடைய பத்தினி. ராமருக்கும் சீதாக்கும் நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஷிப் இஸ் given by this சஷ்டி விபக்தி. ஏதத் பாலிகாயாக புஸ்தகம். ஏதத் புஸ்தகம், இது ஒரு புக்கு. யாருடைய புக்கு? அந்த பெண்ணினுடைய புக்கு. பாலிகாயாக, அந்த ரிலேஷன் பிட்வீன் கேர்ள் அண்ட் புக் வந்து சஷ்டி விபக்தி. சஹ ராமஸ்ய பிதா. சஹ பிதா, அவர் அப்பா. யாருடைய அப்பா? ராமருடைய அப்பா. சோ இங்க வந்து ரிலேஷன் பிட்வீன் ராமர் அண்ட் பிதா. ரைட்? ஏஷஹ ஆம்ரபலஸ்ய ரசஹ. ஏஷஹ ரசஹ, இது வந்து ரசம். எதனுடைய ரசம்? ஆம்ரபலஸ்ய ரச, மாம்பழத்தினுடைய juice. So the relation between mango and its juice, right? So சஷ்டி விபக்தி வந்து என்னன்னா, ஏன் அதுக்கு சம்பந்த காரகன்னு ஒரு, அது வந்து ஆக்சுவல் காரகம் இல்லைனாலும் அதுக்கு ஒரு பேர் உண்டு. ஏன்னாக்கா ரெண்டு நவுன்ஸ்க்கு நடுவுல என்ன ரிலேஷன்? ரெண்டு நவுன் வந்து ஒரு பிரதமா விபக்தி இல்லாம ரெண்டு நவுன் அப்படி நம்ம டைரக்டா யூஸ் பண்ணோம்னா அந்த ரெண்டு நவுனுக்கு நடுவுல என்ன ரிலேஷன்? ராமஸ்ய பத்தினி பாலிகாயாக புஸ்தகம், ராமஸ்ய பிதா ஆமிரபலஸ்ய ரசஹ. அப்போ இந்த ரிலேஷனை குறிக்கிறதுக்கு சஷ்டி விபக்தி நம்ம யூஸ் பண்றோம். சோ இந்த ரிலேஷன் வந்து எப்படி இருக்கலாம்? ஒருத்தனுடைய பிலாங்கிங்கா இருக்கலாம். இப்போ பாலிகாயாக புஸ்தகம் அப்படின்னா அவர் பொசிஷன், அந்த புக் வந்து அவனுடையது. இல்ல இப்போ வந்து ராமஸ்ய பிதா அப்படிங்கறச்ச நம்ம ரிலேஷன் சொல்றோம். இது வந்து என்னுடைய கண்ட்ரி அப்படின்னு சொல்றோம்னா ஏஷகம் அம்மா தேசக அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய கண்ட்ரி, அதை என்ன வேணா எது ரெண்டுக்கும் நடுவுல வேணாலும் நம்ம ரிலேஷன் கொண்டு வர முடியும் சஷ்டி விபக்தியை வச்சுட்டு. சோ இந்த சஷ்டி விபக்தி வந்து இப்போ மம புஸ்தகம், என்னுடைய புக்கு, எனக்கும் என் புக்குக்கும் நடுவுல இட் இஸ் மை பொசிஷன், மம புஸ்தகம். மம பிதா, என்னுடைய அப்பா. மம சகோதரக, என்னுடைய பிரதர். மம வித்யாலயா, என்னுடைய ஸ்கூல். சோ ஹவு அதர் திங்ஸ் ஆர் ரிலேட்டட் டு மீங்கறச்சே மம, என்னுடைய அப்படின்னு நான் சஷ்டி விபக்தின்னு சொல்லுவேன். ரைட்? சோ இது மாதிரி இருக்கும். சோ இப்ப நம்ம வந்து சப்தங்களுடைய சஷ்டி விபக்தி ரூபாணி பார்க்க போறோம். இப்ப சஷ்டி விபக்தி தான் பார்த்தோம்னா பிரதமா விபக்திக்கு அப்புறம் நிறைய யூஸ் ஆகுது இந்த சஷ்டி விபக்தி தான் யூஸ் ஆகும், மோஸ்ட் வைட்லி யூஸ்டு. சோ இது எந்த அளவுக்கு இன்னைக்கு முடியறதோ we will see this and conclude. Next session we will finish சஷ்டி விபக்தி and probably start விசேஷனம். Okay, so ஒரு நிமிஷம். Okay, சோ இப்ப வந்து கடைசியா சந்தியா மாதா சொன்னீங்க. சங்கர் மகோதயா சொல்லணுமா? சங்கர் கணேசன் மகோதயா சொல்லியாச்சா? இல்ல, சங்கர் கே. ஓகே, ஒரு நிமிஷம். சந்தியா மாதா சொல்லியாச்சா? சந்தியா வி மாதா. ஓகே, சங்கர் கணேசன் மகோதயா சொல்லியாச்சா? சரி, நீங்க சங்கர் கே மகோதயா நீங்க சொல்லுங்க. அவர் இருந்தாருன்னா அடுத்தது சொல்லட்டும். சோ அகாராந்த புல்லிங்க சப்தாக இதனுடைய சஷ்டி விபக்தி ரூபாணி. இது நீங்க அப்படி நீங்க வந்து அகாராந்த புல்லிங்க ராம சப்தகன்னு சொல்லிட்டு இந்த சஷ்டியை டைரக்டா படிச்சீங்க. ஏன்னா அது வரைக்கும் சொன்னா டைம் ஆயிடும். அகாராந்த புல்லிங்க ராம சப்தக.
रामस्य रामयोः रामाणाम् अकारान्तः पुल्लिङ्गः वृक्षस्य वृक्षशब्दः वृक्षस्य वृक्षयोः वृक्षाणाम् अकारान्तः पुल्लिङ्गः अश्वशब्दः अश्वस्य अश्वयोः अश्वानाम् अकारान्तः पुल्लिङ्गः नरशब्दः नरस्य नरयोः नराणाम् இப்ப வந்து நான் ஒரு 2-3 வேர்ட்ஸ் சொல்றேன். भिक्षुक शब्दः अकारान्तः पुल्लिङ्गः भिक्षुकशब्दः भिक्षुकस्य भिक्षुकयोः भिक्षुकाणाम् ओके. मूषक अकारान्तः पुल्लिङ्गः मूषकशब्दः मूषकस्य मूषकयोः मूषकाणाम् उत्तमम्. कुक्कुटः अकारान्तः पुल्लिङ्गः कुक्कुटशब्दः कुक्कुटस्य कुक्कुटयोः कुक्कुटानाम् सम्यक् महोदय, धन्यवादः. धन्यवादः माता. शङ्कर गणेशन् महोदय இல்லனா சங்கரன் கிருஷ்ணன் மहोदय. சொல்லுங்க மहोदय. அகாராந்தः படிங்க, அத கீழே இருக்குது நபும்சகலிங்கம். अकारान्तः नपुंसकलिङ्गः नेत्र शब्दः கீழே இருக்கே தெரியுதா? नेत्रस्य नेत्रयोः नेत्राणाम् अकारान्तः नपुंसकलिङ्गः मित्रशब्दः मित्रस्य मित्रयोः मित्राणाम् अकारान्तः कलत्रशब्दः नपुंसकलिङ्गः कलत्रशब्दः कलत्रस्य कलत्रयोः कलत्राणाम् नपुंसकलिङ्गः फलशब्दः फलस्य फलयोः பலானாம். இப்போ இங்க புல்லிங்க சப்தத்துக்கும் இந்த நபும்சகலிங்க சப்தத்துக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஏன்னாக்க புல்லிங்கத்தினுடைய திருத்தியா விபக்தியிலிருந்து புல்லிங்கமும் நபும்சகலிங்கமும் அப்படியே சேமா தான் இருக்கும். So சஷ்டி விபக்தி for புல்லிங்க சப்தா and நபும்சகலிங்க சப்தா will be exactly the same. ஓகேவா? இப்போ நீங்க வந்து மகோதயா கங்கணம் அப்படிங்கிறதுக்கு சொல்லுங்க. सम्यक्. आभरणम् आभरणानाम्. ओके. गगनम् सम्यक् महोदय, धन्यवादः. शङ्करी माता. शङ्करी माता. நமஸ்காரம் மாதா. சொல்லுங்க மாதா. இதை படிங்க first. அகாராந்தः ஸ்ரீலிங்கः. மாதா கேட்கல. शंकरी माता. शंकरी माता आकारान्तः स्त्रीलिङ्गः सीता शब्दः सीतायाः सीतयोः सीतानाम् आकारान्तः स्त्रीलिङ्गः लता शब्दः लतायाः लतयोः लतानाम् आकारान्तः स्त्रीलिङ्गः महिला शब्दः महिलायाः महिलयोः महिलानाम् आकारान्तः स्त्रीलिङ्गः अध्यापिका अध्यापिका शब्दः अध्यापिकायाः अध्यापिकयोः अध्यापिकानाम्
सम्यक् माता स्थालिका आकारान्तः स्त्रीलिङ्गः बालिका शब्दः बालिकाया स्थालिका शब्दः स्थालिका शब्दः स्थालिकायाः स्थालिकयोः स्थालिकानां सम्यक् ओके वसुधा आकारान्तः आकारान्तः स्त्रीलिङ्गः वसुधा शब्दः वसुतयोः वसुधानां सम्यक् ओके அடுத்தது छुरिका आकारान्तः स्त्रीलिङ्गः चुरिका शब्दः चुरिकायाः चुरिकयोः चुरिकानां सम्यक् विद्या माता ஒரு நிமிஷம் चुरिकानां சாரி छुरिकानां அடுத்தது विद्या आकारान्तः स्त्रीलिङ्गः विद्या शब्दः विद्यायाः विद्ययोः विद्यानां सम्यक् माता धन्यवादः अग्रे धन्यवादः संतानं के महोदय இல்லனா சாந்தி சுப்பிரமணியம் மாதா நமஸ்காரः மாதா நமஸ்காரः சொல்லுங்க மாதா ஈகாராந்தः எது அகாராந்தः ஈகாராந்த சந்தானம் நீங்க அடுத்தது சொல்லுங்க ஈகாராந்தः ஸ்ரீலிங்கः नद्या शब्दः नदी शब्दः नदी शब्दः नद्याः नद्योः नद्यानां नदीनां नदीनां ईकारान्तः स्त्रीलिङ्गः देव शब्दः ஈகாராந்த அந்த தேவ்னு சொல்றீங்கல்ல அதோட ஈ சேர்த்துக்கோங்க தேவி சப்தம் देवी शब्दः देव्याः देव्योः देवीनां இங்க உங்களுக்கு ஃபுல் வேர்டு தெரிஞ்சிடும் என்ன வேர்டோ இங்க வந்துரும் பகுவச்சனத்துல தெரியுதா உங்களுக்கு தேவி ஜனனி நதி ईकारान्तः स्त्रीलिङ्गः जननी जननी शब्दः जनन्याः जनन्योः जननीनां ईकारान्तः स्त्रीलिङ्गः कर्तरी शब्दः कर्तर्याः कर्तर्योः कर्तरीनां सम्यक இப்ப தேவி சொல்லியாச்சா சரி घटी ஒரு முடிச்சிருக்கு ईकारान्तः स्त्रीलिङ्ग नदी शब्दः नद्याः नद्योः नदीनां वेणी ईकारान्तः स्त्रीलिङ्गः वेणी शब्दः
वेणीनां सम्यक् चालनी ईकारान्तः स्त्रीलिङ्गः चालिनी चालनी 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 शब्दः चालयाः चालन्याः चालन्योः चालन्या चालनी चालनीनां चालनीनां இங்க வந்து நா வரணும், நகாரம் வரணும், தப்பா இருக்கு. ஓகே, தன்யவாதா. ஓகே, அடுத்தது சந்தானம் மகோதயா. ನಮಸ್ಕಾರ ಮಾತಾ. நமஸ்காரः. இது அப்படியே படிச்சிருங்க மகோதயா. தகாராந்தः நம்ம பவத் படிக்கிறோம்ல, பவான் படிக்கிறோம்ல, அதனுடைய சக்தி விபக்தி. தகாராந்தः ஒரு நிமிஷம். தகாராந்தக புல்லிங்க பவத் சப்தக பவத் சப்த இதுதான். பவத் சப்தக பவான் பவான்னு நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, அதனுடைய சஷ்டி விபக்தி பவத்தக. பவத்தக பவத்தோஹோ பவதாம் பவதாம். இது ரெண்டும் இப்ப உங்களுக்கு யூஸ் ஆகாது. பவத்தக நம்ம யூஸ் பண்ணுவோம். பவத்தக நாம கிம், உங்களுடைய பேர் என்ன கேட்போம் இல்லையா, அது. அடுத்தது ஈகாரந்தக ஸ்ரீரங்கக பவதி சப்தக பவதி. இது ஈகாராந்த மாதிரியே தான் வரும். ஓகே மாதா. பவத்யக பவத்யாக பவத்யோஹோ பவதீனாம் பவதீனாம். இப்போ நபும்சகலிங்க பவத் சப்தமும் புல்லிங்க பவத் சப்தமும் சேமா தான் இருக்கும். ஏன்? ஏன்னா புல்லிங்கமும் நபும்சகலிங்கமும் திருத்தியா விபக்தியில இருந்து எல்லா இடத்துலயும் சேமா தான் வரும். ஓகேவா? சோ பவத் சப்தம் நபும்சகலிங்கம் இஸ் ஆல்சோ படிச்சிருங்க மகோதயா. சேம் தான், புல்லிங்க மாதிரி தான் வரும். ஓகே மாதா. மாதா பவத் சப்தம் நபும்சகலிங்கம் எப்ப மாதா, எப்படி மாதா வரும்? அது நம்ம இப்போ வேண்டாம் மாதா, தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். சேமா வரும். பவத்தக பவத்தோஹோ பவதாம் பவதாம். அவ்வளவுதான். ஓகே. சோ இங்க வந்து நம்மளுக்கு சர்வநாமத்தினுடைய சஷ்டி விபக்தி இருக்கு. சாரதா மல்லிகார்ஜுனன் மாதா கடகடன்னு இருக்கிறத மட்டும் படிச்சிடலாம். ஒரு 2 minutes ஆகும். படிக்கிறேன் மேடம். சர்வநாம சப்த सर्वनाम शब्दानां षष्टि विभक्ति रूपाणि अस्मत् मम दकारान्तः त्रिलिङ्गः अस्मत् शब्दः. ओके, दकारान्तः स्त्रीलिङ्गः अस्मत् शब्दः. त्रिलिङ्गः, 3 लिङ्गங்கள். त्रिलिङ्गः मम मे अस्मत् मम मे आवयोः नौ अस्माकं नग. மாமா மட்டும் தான் நம்ம இப்ப யூஸ் பண்ணுவோம். சோ பாக்கி ரெண்டும் யூ கேன் இக்னோர். என்னுடைய. அடுத்தது புஷ்மத் தவ தே யுவயோः வாம் புஷ்மாக்கம் வஹ தத் தஸ்ய தயோः தேஷாம் தத் ஸ்ரீலிங்கः தஸ்யாः தஸ்யோः தயோः தாசாம் தத் நபும்சலிங்கः தஸ்ய தயோः தேஷாம். இப்பவும் பாருங்க, புல்லிங்க நபும்சகலிங்க அப்படியே செய்வாங்க. கிம் புல்லிங்கः கஸ்ய கயோः கேஷாம். கிம் ஸ்ரீலிங்கः கஸ்யாः கயோः காசாம். இங்க தாசம் மாதிரி, இங்க காசாம். அடுத்தது கிம் நபும்சலிங்கः
கஸ்ய கயோஹோ கேஷாம் கேஷாம் புல்லிங்கம் மாதிரி வரும். ஓகேவா? சோ இதே மாதிரிதான் ஏத்தத்து எத்து இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஏத்தஸ்ய ஏத்தையோகோ ஏத்தேஷாம் இல்ல ஏத்தாசாம்னு வரும். அதே மாதிரி எத்து வந்து யஸ்ய யயோகோ ஏஷாம் இல்லைன்னா வந்து யாசாம் அப்படின்னு வரும். அவ்வளவுதான். அப்படியே சேமா தான் வரும். அது நம்ம வேர்ட்ஸும் ஷேர் பண்ணிப்போம். சாந்தி மந்திரம் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருக்கிறவங்க கேளுங்க. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.